சந்தோஷமான இந்த நாளிலே உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறத நான் ரொம்ப பாக்கியமாக நான் நினைக்கிறேன். அருமையான இந்த மேடையில் இருக்கிற ஒவ்வொரு கனத்துக்குரிய பாஸ்டர்ஸ், ஸோ பாஸ்டர்ஸ் எல்லாருக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஸோ அவர்களோடு சேர்ந்து நிற்பது ஆண்டவருக்கு உண்மையிலே ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு பெரிய பாக்கியம்தான். ஸோ என்னுடைய சொந்த இடத்துல வளர்ந்த இடத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறது அதுவும் ஒரு பெரிய பாக்கியம். நான் ரொம்ப நம்முடைய பட்டணத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காக நான் ரொம்ப ஜெபம் பண்ணுறேன். மானிட்டர் கொஞ்சம் கம்மி, நான் நிறைய ஜெபம் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், ஊழியத்திற்கு நீங்கள் வரணும், கண்டிப்பாக ஆண்டவருக்காக நீங்கள் கண்டிப்பாக எழும்பணும், நீங்கள் ஒரு பெரிய சாட்சிகளாக நிறுத்தணும். ஏன் அப்படின்னா, எத்தனையோ பட்டணங்களிலே எத்தனையோ தேசங்களில் ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சுருக்கிறேன். நிறைய பேர் ஊழியத்திற்காக வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த சவுத்தில் நம்ம இந்த ஊரில் உண்மையிலே ஊழியத்திற்காக வர்றவங்க நிறைய பேர் நிற்கிறாங்க. நிறைய பேர் மற்ற பட்டணங்களில் கூட நிறைய பேரால் நிற்கவே முடியல. அப்படின்னு அந்த சோதனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது அவங்க எடுத்த தீர்மானத்தில் நிறைய பேர் உறுதியாக இல்லை. ஆனால் நம்ம இந்த பக்கத்தில் அது ஊழியக்காரருடைய வளர்ப்பா, அது என்ன ஆண்டவர் அவங்க மேலே வச்ச கிருபைன்னு தெரில. ஸோ ஓரளவு அந்த ஊழியத்திற்காக காலடி எடுத்து வச்சுட்டாங்கன்னா, எவ்வளவு கஷ்டமானாலும் அவங்க அப்படியே நின்று ஆண்டவருக்காக பெரிய சாதனையை சாதிக்கிறத என்னுடைய கண்களால் நான் பார்க்குறேன். அதனால் நான் நம்புகிறேன், நிச்சயமாகவே ஆண்டவர் இங்கிருந்து ஆண்டவர் எழுப்பணும். அதுவும் இந்த பிளேஸ்லேருந்து அருமையான பாஸ்டரையா சொன்னது மாதிரி எத்தனையோ உலகத்தை கலக்கிற தேவ மனிதர்கள் இந்த பகுதியிலேருந்து எழும்பி இருக்கிறாங்க. அதனால் நான் நம்புகிறேன், ஆண்டவர் உங்களை எல்லாரையும் நம்புகிறார் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ஒருவேளை இன்றைக்கி ஒரு சாதாரணமான நபர்களாய் தெரியலாம், ஒன்றும் உங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். நான் நினைக்கிறேன் 2000 தான் இந்த ஊரை விட்டு நான் வெளியூருக்கு கடந்து போனேன், 2000. ஆனால் 1998, 99 இந்த மாதிரி நேரங்களில் எனக்குள்ள அந்த மாதிரி ஒரு விஷன் இருக்கிறது எனக்கு தெரியவே இல்லை. ஸோ நம்மளை ஆண்டவர் பயன்படுத்துவார், நம்ம ஒரு ஊழியம் செய்வோம் அப்படியெல்லாம் ஒன்றும் எனக்குள்ளே ஒரு எழுப்புதலோ இல்லைன்னா எனக்குள்ள ஒரு ஸ்பீடோ எதுவுமே இல்லை. ஆனால் பாஸ்டுக்கு ரொம்ப கீழ்ப்படிவேன், சர்ச்சில் நிறைய ஊழியம் செய்வேன், ஆண்டவரை ரொம்ப பிடிக்கும், நிறைய ஜெபம் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் அப்போது இங்கேருந்து ஆண்டவர் 2000 கன்னியாகுமரியை விட்டு நான் கோயம்புத்தூரில் பைபிள் காலேஜில் கிளம்பும்போது சரியான அழைப்பு கூட எனக்கு இருந்தது மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. ஸோ எனக்கு ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு டியர் ஃப்ரெண்டு இருந்தால், நாங்கள் 2 பேரும் சர்ச்சில் ஒன்றா தான் நாங்கள் 2 பேரும் உட்காருவோம். ஃபஸ்ட்டில் இருக்கிற 3வது லைன் எங்களுடைய லைன் தான். அவ்வளோதான். நான் ஊழியத்துக்கு போகிற வரைக்கும் அந்த லைனை விட்டு நான் மாறினதே இல்லை. ஒரு நாள் கூட சர்ச்சுக்கு லேட்டாக போனதில்லை, ஒரு நாள் கூட சர்ச்சுக்கு போகாமல் இருந்ததில்லை, ஒரு நாள் கூட பாஸ்டர் சொல்லாமல் சர்ச்சை விட்டு வீட்டுக்கு வந்ததில்லை. இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போ நாங்கள் 2 பேரும் தான் ஒன்றா சண்டே ஸ்கூல் போவோம், 2 பேரும் ஒன்றா படிப்போம். ஒன்று நான் ஃபஸ்ட்டு ரேங்க் எடுப்பேன், இல்லைன்னா அவன் ஃபஸ்ட்டு. ஸ்கூலில் ஃபுல்லாக ஃபெயிலு, சர்ச்சில் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி தான் இருந்தேன் நான். உனக்கு ஸ்கூலில் உள்ள படிப்பு சுத்தமாக ஏறவே இல்லை. அடி வாங்கினாலும் நாங்கள் தான் ரொம்ப அடி வாங்குவோம். லாஸ்ட் பெஞ்சில் உட்காருறது நான் தான் லாஸ்ட் பெஞ்சில் உட்காருவேன். முட்டை வாங்குறது நான் தான் நிறைய முட்டை வாங்குவேன். அப்போது நிறைய திட்டு ஸ்கூல்ல எல்லாம் வாங்கியிருக்கிறேன். ஸ்கூலில் உள்ள வாத்தியாரெல்லாம் திட்டும் போதெல்லாம், இங்கே ஒரு வாத்தியார் இருக்கிறார், எங்கே அந்த குளித்துறையில் ஒரு வாத்தியார் இருக்காங்க. ஸோ அவர் தான் ஹெட் மாஸ்டராக இருந்தார் ஸ்கூலில், நான் இருந்த ஸ்கூலில். அவரெல்லாம் கையில் ஒரு கர்ச்சிப்பை வச்சு அப்படியே உருட்டிகிட்டே இருப்பார், அடிப்பார் பாருங்க. இன்னைக்கு நினச்சாலும் பயமாக இருக்குது. ஸோ அதனால் ஸ்கூல் லைஃப்பில் ஃபுல்லாக அப்படியே ஃபெயிலாகவே இருந்தோம். ஆனால் சர்ச்சில் ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸு. எங்கள் பாஸ்டர் ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ்லாம் ரொம்ப பெருசாக கொடுப்பாங்க. ஆனால் அதிலெல்லாம் அப்போ அந்த ஃப்ரெண்டு நானும் தான் சேர்ந்து ஊழியத்துக்கு போகலான்னு ஒரு பெரிய பிளான் பண்ணோம். ஆனால் நான் துஷ்டவசமாக நான் 10th ஃபெயில் ஆகிட்டேன். 10th ஃபெயில் ஆனால் அப்படின்னா துஷ்டவசமாக இல்லை, அதை ஆரம்பிக்கும் போதே தெரியும் நான் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு. ஸோ 10th ஃபெயில் ஆகிட்டேன். அவன் 10th பாஸ் பண்ணிட்டான். அல்லனா 2 பேருமே ஒன்றா தான் எங்கே போனாலும் போவோம். சர்ச்சு முடிச்சுட்டு போகும்போது கூட நாங்கள் 2 பேரும் ஒன்றா பேசிகிட்டே போவோம். இன்றைக்கி பாஸ்டர் என்ன பேசினார் அப்படின்னு எல்லாம் பேசுவோம். 2 பேரும் ஒன்றா ஜெபம் பண்ணுவோம். அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ எனக்கு ஊழியத்துக்கு போகணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. எனக்கு உண்மையான அழைப்பு இருக்குதா? ஏன்னா நேரடியாக ஆண்டவர் எங்கிட்ட நீ ஊழியத்துக்கு போ அப்படின்றெல்லாம் நான் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டதே இல்லை.
அதனால் எனக்கு ரொம்ப யோசனையாக இருந்தனால அவன்கிட்ட கேட்டேன், எப்பா பாஸ்டர் வந்து நமக்கு எனக்கு எழுதியெல்லாம் அனுப்பிட்டாரு, இன்னைக்கு 16ஆம் தேதி கிளம்பணும்னு சொல்கிறாரு, பட் எனக்கு ஊழிய அழைப்பு இருக்கா இல்லையானே எனக்கு தெரில அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னான், சரி ஒரு டெஸ்ட் வச்சுக்கோமா அப்படின்னு கேட்டான். சரி வச்சுக்கலாமே அப்படின்னு சொன்னேன். ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு பேப்பரில் ஒரு வேர்டு ஒன்று எழுதுகிறேன், இந்த வேர்டை மட்டும் நீ படிச்சுட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான், ஊழியத்துக்கு ஒன்று ஆண்டவர் அழைச்சிருக்கிறார், நீ ஊழியத்துக்கு போகலாம். ஆனால் நீ நான் எழுதுனது நீ படிக்கலை அப்படின்னு சொன்னால் உனக்கு அழைப்பே இல்லைடா அப்படின்னு அவன் சொன்னான். சரி எழுது அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் தான் எழுதினான். நமக்கு இங்கிலீஷ் வரவே வராது. ஸோ அப்போ அந்த இங்கிலீஷில் அவன் எழுதிட்டு என்கிட்ட சொன்னான், அதை வாசி அப்படின்னு சொன்னான். நானும் வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து அதை எழுத்து கூட்டி கூட்டி வாசிச்சுட்டே இருக்கிறேன். சரி வாச்சிடலான்னு நினைக்கிறேன், என்னால் முடியவே இல்லை. அப்போ நான் சொன்னேன், இல்லைடா நான் எனக்கு வாசிக்க தெரில, நான் ஃபெயில் ஆகிட்டேன். சரி என்ன தான் எழுதியிருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னால், ப்ரைஸ் த லார்ட் அப்படின்னு எழுதியிருந்தான். ப்ரைஸ் த லார்ட், PRAISC அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து என்னால் அந்த கூட்டி வாசிக்கவே தெரில. அப்போ அவன் சொன்னான், ஏண்டா உனக்கு ப்ரைஸ் த லார்டே வாசிக்க தெரில, நீ எல்லாம் ஊழியத்துக்கு போய் என்னடா பண்ண முடியும், எனக்கு என்னமோ உனக்கு அழைப்பு இருக்கிறது மாதிரி தெரியல அப்படின்னா. அப்போ இந்த ஊர்லேருந்து 2000 கிளம்பும் போது என் மேலே இருக்கிற திட்டம் வந்து எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா அப்பா இன்றைக்கி வந்திருக்கிறாங்க, கீழே தான் இருக்காங்க. எங்கள் அம்மா அப்பா, எங்கள் அப்பாவுக்கு இன்றைக்கி 83 வயசு, அவங்க கீழே தான் இருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து என் மேலே எந்த திட்டமுமே எங்கள் அப்பாவுக்கு இல்லை, எங்கள் அம்மாவுக்கு எந்த திட்டமும் இல்லை. என் கூட பிறந்த எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் இந்த ஊரில் தான் இருக்காங்க. நாங்கள் 5 பேர், நான் தான் கடைசியாக பிறந்தேன். ஆனால் யாருக்குமே என்னை குறித்து திட்டம் இல்லை, என்னை குறித்து எனக்கு திட்டம் இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்னை குறித்து திட்டம் இல்லை, என் அம்மா அப்பாவுக்கு என்னை குறித்து திட்டம் இல்லை. ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவரை உறுதியாக பிடிச்ச அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக அவரே எல்லா திட்டத்தையும் என் மேலே அவரே வைத்தார், அவரே வளர்த்தினார், அவரே சொல்லி கொடுத்தார், அவரே எல்லாவற்றையும் அவர் தான் கொடுத்தார். நான் திரும்பி பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. ஸோ பள்ளியாடியெல்லாம் ரொம்ப எனக்கு அது இவ்வளோ தூரம் எனக்கு தெரியாது. எனக்கு அருமனை சுற்றி ஒரு 3-4 கிலோமீட்டர். அந்த 3-4 கிலோமீட்டர்லையுமே வந்து 7th 8th 9th எல்லாம் படிக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு தெருவாக போய் வந்து இன்றைக்கும் மறக்கவே முடியாது. இந்த பொம்பளை பிள்ளைகளுக்காகலாம் ரொம்ப வெட்கப்பட்டிருக்கிறேன். அதுவும் நிறைய பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாக்கு பையை பின்னாடி தோள் மேலே போட்டுட்டு ஒவ்வொரு வீட்லையாக போய் இந்த குப்பி உடஞ்சி போன பாட்டில் எல்லாம் பொறுக்கும்போது இந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா அவ்வளோ கேவலமாக இருக்கும், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அதே பட்டணத்தில் அதே தேசத்தில் ஸோ இத்தனாயிரம் ஜனங்களுக்கு முன்னாடி நிற்கும்போது உண்மையிலே ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி செலுத்துங்க. ஸோ ஆண்டவர் வந்து அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை உன் மேலே ஆண்டவர் வந்து என்ன பிளான் வச்சிருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது, ஆனால் பிசாசுக்கு தெரியும். அதனால தான் உன்னை எப்படியாவது வெளியே கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறான். அதனால தான் எப்படியாவது உனக்குள்ள பாவத்தை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு யாராலையுமே முடியல. எத்தனையோ முயற்சி எடுக்கிறாங்க. பிழையாம போய் ஃபர்ஸ்ட் டைம் பணம் கொடுத்து பேசி இல்லை வந்து எனக்கு சபிச்சுட்டு போங்கன்னு சொல்லும்போது பிழையாம போய் ஆண்டவரிடத்தில் கேட்ட ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல என் ஜனங்களை சபிக்கிறதுக்கெல்லாம் நீ போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா மறுபடியும் வந்து அவனை ரொம்ப தொந்தரவு பண்ணி இல்ல இல்ல நீ எப்படியாவது சபிச்சே ஆகணுன்றதுக்காக ஆண்டவரும் சரி போயிரு அப்படின்னு தொலைஞ்சு போ அப்படின்னு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அவன் வந்து நின்று சபிக்கலான்னு வாயை திறந்தா வேதம் சொல்லுது, அவன் வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தை வந்துட்டே இருக்குது, சபிக்கவே முடியல. அப்போ அந்த நாட்டினுடைய ராஜா கேட்குறான், இந்த ஜனங்களை ஒன்றுமே பண்ண முடியாதா, இந்த ஜனங்களை ஜெயிக்கவே முடியாதா, எப்படிதான் அவங்க இப்போ அழிவாங்க? அப்போதான் அந்த மனுஷன் ஒரு பிளான் கொடுக்குறான். ஒன்றும் இல்லை, இந்த ஜனங்கள் மட்டும் தப்பு பண்ணினாங்க அப்படின்னா, சாபத்தீடானதை தொட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுடைய ஆண்டவர் இவங்களை விட்டு நகர்ந்துருவாரு. ஆண்டவர் இவங்களை விட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியா இவங்களை அட்டாக் பண்ணிடலாம். அப்போ ஒன்று நினைச்சுங்க மகனே மகளே, நீ என்ன நினைச்சுக்கோ அப்படின்னு சொன்னா, உன்னுடைய உயர்வை ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற தரிசனத்தை உங்க மேல வச்சிருக்கிற திட்டத்தை வேற ஒருத்தராலையுமே ஒண்ணுமே பண்ண முடியாது.
ஆண்டவர் மட்டும் உங்களை நம்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் மட்டும் உங்கள் மேலே ஒரு இந்த கிருபை வச்சுட்டாருன்னு வைங்களேன், நான் நம்புகிறேன் எதையுமே நீங்கள் தேடி போகவே வேண்டாம். நீங்கள் மேடையை தேடி போக வேண்டாம், மேடை உங்களை தேடி வரும். நீங்கள் மைக்கை தேடி போக வேண்டாம், மைக்கு உங்களை தேடி வரும். நீங்கள் பணத்தை தேடி போக வேண்டாம், பணம் உங்களை தேடி வரும். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்கள் ஜனங்களெல்லாம் நடந்து வருவாங்க, நடந்து வருவாங்க. அப்பாய் என்று உங்கள்கிட்ட கேட்டு வருவாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ண முடியுமான்னு உங்கள்கிட்ட கேட்டு வருவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஆனா இந்த பாவம் இருக்குது இல்ல, அசுத்தமான வாழ்க்கை இருக்குல்ல, இந்த 3 நிமிஷம் தப்பு பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வருத்தப்படுறோம் பாருங்களேன், இந்த பாவத்தை மட்டும், இந்த அசுத்த வாழ்க்கையை மட்டும், கர்த்தருக்கு பிரியமில்லாத இந்த காரியத்தை மட்டும் ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா, நான் நம்புறேன் நிச்சயமா கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா 20 வருஷம் தாண்டி இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க ஆயிரங்களுக்கு முன்னாடி நிற்பீங்க, நீங்க லட்சங்களுக்கு முன்னாடி நிற்பீங்க. உங்க அம்மா உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, உங்க அப்பா உங்களை பார்த்து பிரமிச்சு போவாரு, உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை பார்த்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்துக்குள்ள வருவாங்க. அதனால நான் நம்புறேன், இங்க இருக்கிற நிறைய பேரை ஆண்டவர் நம்புறாரு, இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை ஆண்டவர் நம்புறாரு. இந்த இடத்துல எத்தனையோ பேர் போஸ்ட் பார்த்துருக்கலாம், எத்தனையோ பேர் இந்த மீட்டிங்ல கேட்கணும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், உங்களை மட்டும் ஆண்டவர் இந்த காம்பவுண்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாருன்னா, உங்களை ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்க பண்ணுகிறாருன்னா, உங்க மேலையும் என் மேலையும் ஆண்டவர் திட்டம் இல்லாம இந்த இடத்துல கொண்டு வரவே இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் ஒன்று மட்டும்தான் கேட்குறாரு. அப்படின்னா எங்கேயுமே உங்களை உருவாக்குறதுக்காக ஆண்டவர் நீ என்னிடத்துல வரும்போது எல்லாத்தோடையும் வா அப்படின்னு ஆண்டவர் கேட்கவே இல்லை. உன் படிப்பை எடுத்துட்டு வாங்க, உங்க சர்டிஃபிகேட்டை எடுத்துட்டு வா, நீ என்ன திறமை இருக்கு அதை எடுத்துட்டு வா, உனக்கு கீபோர்டு வாசிக்க தெரியுமா, உனக்கு பாட தெரியுமா, உனக்கு பிரசங்கம் பண்ண தெரியுமா, இதெல்லாம் ஆண்டவர் கேட்கல. கர்த்தர் ஒன்று மட்டும்தான் கேட்கிறாரு, நீ மட்டும் வா, உனக்கு சகலத்தையும் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சிலர் ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் நீங்க நினைக்கிறது மாதிரி நான் இல்லை, நான் ரொம்ப தூரமா போயிட்டேன். நீங்க வெளி தோற்றத்தில் நீங்க பேசுறது பார்த்தா ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு பையனுக்கு பேசுறீங்க, ஒரு ஜெபம் பண்ற பொண்ணுக்கு நீங்க பேசுறீங்க, ஒரு ஜெபம் பண்ற பையனுக்கு பேசுறீங்க. ஆனா நான் சுத்தமா அப்படி கிடையவே கிடையாது. எனக்கு ஆண்டவரை குறித்து பெரிய அறிவு இல்லை, நான் ஹோலியாவே இல்லை, நான் ரொம்ப மோசமான ஒரு பாதையில போயிட்டு இருக்கிறேன். எனக்கு நான் எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கேன்னு யாருக்குமே தெரியாது. எங்க அம்மாவுக்கோ எங்க அப்பாவுக்கோ எங்க பாஸ்டருக்கோ தெரியாது. ஆனா நான் போயிட்டு இருக்கிற சூழ்நிலை, நான் அடிக்ட் ஆகிட்டு இருக்கிற விஷயம், நான் விழுந்து போய் கிடக்கிற அந்த காரியம் ரொம்ப மோசமானது. இதை யாராவது ஒருத்தர் கேள்விப்பட்டா கூட என்னை காரி துப்புவாங்க பாஸ்டர், அவ்வளவு ஒரு மோசமான இடத்துல போயிட்டு இருக்கிறேன். நான் திரும்ப எழும்புவேனா, நான் திரும்ப பரிசுத்தமா வாழ்வேனா, நான் இனி ஆண்டவருக்காக வாழ முடியுமா, அந்த நம்பிக்கையே எனக்கு இல்லை பாஸ்டர். எத்தனையோ மீட்டிங்ல போய் நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், டெய்லி இன்னைக்கு தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா 3 நாள் கூட என்னால தாக்கு பிடிக்க முடியல, 3 மணி நேரம் கூட என்னால தாக்கு பிடிக்க முடியல. நான் ரொம்ப போயிட்டேன். இப்ப கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது கூட காலையில வரும்போது நான் கஞ்சா யூஸ் பண்ணிட்டு தான் பாஸ்டர் வந்தேன், நான் சிகரெட் யூஸ் பண்ணிட்டு தான் பாஸ்டர் வந்தேன், நான் அந்த பொண்ணுக்கு SMS பண்ணிட்டு தான் பாஸ்டர் வந்தேன், நான் அவங்களோட பேசிட்டு தான் பாஸ்டர் வந்தேன். ஆனா எனக்கு இங்க வரும்போது ஆண்டவருக்காக எழும்பணும்னு தோணுது, நான் வாழணும்னு தோணுது. என் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் பெருசுன்னு எனக்கு தெரியுது. நிறைய இடத்துல இருந்து ஆண்டவர் என்ன காப்பாத்தினார்ன்றதை நான் கண்கூடா பார்க்கிறேன். ஆனா எனக்கு எழும்புவேன்ற நம்பிக்கையே எனக்குள்ள இல்லைன்னு யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் உன்னை மறுபடியும் எழும்ப பண்றதற்கு ஒரு ஆதாரமா தான் இந்த இடத்துல ஊழியக்காரனை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். உன்னை எழுப்புறதற்கு, உன்னை தூக்கி நிறுத்துறதற்கு உங்ககிட்ட எந்த வழியும் இல்லை, உங்ககிட்ட எந்த வழியும் இல்லை. நிச்சயமா பாஸ்டர் என்கிட்ட எந்த வழியும் இல்லை.
நான் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டேன். நான் இந்த தப்பை பண்ணக்கூடாதுன்றதுக்காக இதை செய்ய மாட்டேன்னு நான் தீர்மானம் எடுத்தேன். ஆனால் அதில் கூட என்னால் நிலைச்சிக்க முடியல. நான் இந்த மாதிரி ஒரு பொருத்தனை எடுத்தேன், அதனால கூட என்னால் நிலைச்சு நிற்க முடியல. எத்தனையோ காரியத்தை ட்ரை பண்ணி நான் ரொம்ப தோற்று போனேன். இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, என்னால் வெளியே வரவே முடியாது போல, நான் ஃபெயில் ஆயிட்டேன். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எடுத்த முயற்சிகள் ஒருவேளை தோற்று போகலாம். நீங்கள் எழும்புறதற்கு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி எந்த வழியுமே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவருக்கு உங்களை தூக்கி எடுக்கிறதற்கு நிச்சயமாக ஒரு வழி உண்டு. கர்த்தருக்கு தூக்கி எடுக்கிறதற்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. உனக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டாலும் ஏன் ஆண்டவர் உன்னை தூக்கணும்னு நினைச்சா, உங்களை எடுக்கணும்னு நினைச்சா, உங்களை அலங்கரிக்கணும்னு நினைச்சா, வழியே இல்லாத இடத்துல கர்த்தர் வழியை உண்டு பண்ணுவார்னு நம்புறவங்க கைகளை மேல தட்டி, முழு பலத்தோடு மேல தட்டி, ஆமென். அவரால் தூக்கி எடுக்க முடியாத மனுஷன்னு யாருமே இல்லை. அவரால் தூக்கி எடுக்க முடியாதவங்க யாருமே இல்லை. அவர் நினைச்சாருன்னா கண்டிப்பா தூக்கி எடுக்க முடியும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து துரத்தப்பட்டு வேதம் சொல்லுது, செங்கடலுக்கு முன்னாடி வந்து நின்னாங்க. பின்னாடி பார்த்தா பார்வோனுடைய சேனை, முன்னாடி பார்த்தா செங்கடல். அப்போ அத்தனை பேரும் திட்டுறாங்க, எங்களை எதுக்கு கொண்டு வந்தீங்க? எங்களுக்கு பின்னாடியும் வழி இல்லை, முன்னாடியும் வழி இல்லை, நாங்கள் எங்கே போகிறதுன்னு தெரியாது. இன்றைக்கும் இந்த சத்தத்தை கேட்குற ஏதோ ஒரு வாலிப தம்பி, தங்கச்சி, பாஸ்டர், இல்லை நான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறேன், ஆனால் என் மனசு நான் எழும்புவேனா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்குது. நான் ரொம்ப ஆழத்துக்கு போயிட்டேன் பாஸ்டர், யாருமே ஜீரணிக்கவே முடியாத அளவுக்கு நான் போயிட்டேன். நான் எல்லா தப்புமே நான் பண்ணிட்டேன். இப்படியே போனால் நான் ஒன்றும் இல்லாமல் போவேன்னு எனக்கு தெரியும். இப்படியே போனால் நான் எழும்ப முடியாதுன்னு எனக்கு தெரியும். இப்படியே போனால் எல்லாத்தையும் நான் இழந்துருவேன்னு தெரியும். நான் எப்படி திரும்பி வர்றதற்கு? ஆனால் ஆண்டவர் வந்து அந்த செங்கடலுக்கு முன்பாக நிற்கிற இஸ்ரவேல் ஜனங்களை போல உங்களை எனக்கு கண்ணுக்கு முன்னாடி காண்பிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பின்னாடி பார்வோனுடைய சேனை, முன்னாடி செங்கடல், எங்கேயுமே போக முடியாது, அவர்களுக்கு வழியே இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பார்த்திராத ஒரு இடத்துல, அந்த செங்கடலுடைய அண்டர் கிரவுண்ட்ல ஆண்டவர் அவர்களுக்காக ஒரு வழியை கர்த்தரால் திறக்க முடியுமானால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது வழி இல்லாத இடத்துல ஆண்டவர் உங்களுக்கான ஒரு வழியை திறப்பார். உன்னை தப்பு வைக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு முயற்சி எடுப்பார். உங்களை திரும்ப கட்டுறதற்கு ஆண்டவர் ஒரு முயற்சி எடுப்பார். நம்புறவங்க மட்டும் கைகளை மேல உயர்த்தி முழு சத்தத்தோடு, இயேசுவே என்ன மீட்டெடுக்கிறதற்கு உங்களால முடியும். அப்போ நம்ம வந்து பாவம் செய்யக்கூடாதுன்னு ட்ரை பண்றதுனால அல்ல. பாருங்க, ஒரு மனுஷன் வந்து சிகரெட் குடிக்க கூடாது அப்படின்னு நினைச்சு எல்லாத்தையுமே விட்டுட்டாரு. அவ்வளவுதான், அது செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சு கடைசியில் வீட்டில் வந்து தன்னுடைய மனைவியின் இடத்துல, என்கிட்ட காசு இருந்தா தானே நான் குடிப்பேன், அதனால காசை உங்ககிட்ட வச்சுக்கோ, அவ்வளவுதான். அவருடைய சம்பளம் வாங்கின உடனே மனைவியினுடைய அக்கௌண்ட்டுக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். தன்னுடைய கையில ஒரு பணமும் இல்லாம இந்த பாவத்தை ஜெயிக்கணும்னு நினைச்சாரு. அதற்கு பிறகு சரி, இன்னும் திருப்பி பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல இருந்து வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, இதில் நான் ஃபெயில் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் யோசிச்சாரு, இனி ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையுமே நம்ம பேசக்கூடாது, வேலைக்கு போறோமா முடிச்சோமா திரும்பி வரணும் அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணாரு. இப்படியே அந்த மனுஷன் ட்ரை பண்ணி கடைசியில் வந்து எப்படின்னா, தன்னுடைய வீட்டுக்கு போறது கூட அந்த டைமிங் மட்டும் உள்ள போயிட்டு கதவை சாத்திட்டாரு. ஆனா இரவு படுத்து கிடக்கும் போது சிகரெட் அடிக்கணும்ன்ற அந்த எண்ணத்திலிருந்து விடுதலை ஆக முடியாம நைட்டு 12 மணிக்கு வீடு திறந்த சத்தம் மனைவி கேட்டுருவாங்கன்றதுக்காக மெதுவா திறந்து தன்னுடைய முழங்காலே நடந்து தெருவில் போய் அவங்க சிகரெட் அடிச்சு போட்டிருந்த அந்த துண்டுகளை பொறுக்கி சிகரெட் அடிச்சுட்டு இருந்தாராம். அப்படின்னா அந்த பாவத்தை ஜெயிக்கணும்னு ஆசை இருக்குது, அந்த பாவத்தை விட்டுறணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அந்த பாவம் அவரால் விடுதலையாகவே முடியல. ஆனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களையும் என்னையும் விடுதலையாக்க முடியும். பிரதர்,
மகா, நீ இப்படியே போனேன்னா கண்டிப்பா உன் வாழ்க்கையை யாராலும் தூக்கி எடுக்க முடியாது. அது எனக்கு தெரியுமோ இல்லையோ, உனக்கு ரொம்ப அதிகமாகவே தெரியும். நீ இதை இன்னும் 10 வருஷம் நீ கண்டினியூ பண்ணிட்டேன்னா, 5 வருஷம் நீ இந்த பாவத்தை கண்டினியூ பண்ணிட்டேன்டா, உன் வாழ்க்கையை திரும்பி எவ்வளவு கொடுத்தாலும், உன்னை எத்தனை பேர் உன்னை தட்டி கொடுத்தாலும், எத்தனை பேர் உனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணலாம், உன்னை காப்பாற்றுறதுக்கு எத்தனை பேர் முயற்சி எடுக்கலாம், ஆனால் இதே தப்பை நீ 10 வருஷம் பின்தொடர்ந்துட்டேன்னா உன் வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறும். ஆனால் உங்களையும் என்னையும் தூக்கி எடுக்கணும்னா ஒன்னே ஒன்று மட்டும்தான் இருக்குது. வேதம் சொல்லுது, சிம்சோன் தன்னுடைய பாவத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு அவன் என்னென்னமோ முயற்சி எடுத்துட்டான். என்ன கட்டுங்க, அவ்வளோதான். அவன் தன்னுடைய கையை விரிச்ச உடனே எல்லாமே அவன்கிட்ட போயிடுச்சு. ஆனால் என்ன முயற்சி எடுக்கல அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை மட்டும் அவன் தேடவே இல்லைப்பா, கர்த்தரை மட்டும் தேடவே இல்லைப்பா. சாமி, அன்பு மகா, நீ பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு போன் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்ன உடனே அது நடந்துராது. நான் இந்த தெருவுக்கு போயிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நடந்துராது. அது நீ எடுக்கிற முயற்சி, உன் முயற்சியை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார், உன் முயற்சியை கர்த்தர் ரொம்ப விரும்புகிறார். ஆனால் நீ உண்மையா பாவத்திலிருந்து வெளியே வரணும்னா, நீங்க பரிசுத்தமா வாழணும்னா, உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டத்தை நீங்க நிறைவேற்றணும்னா, நீங்க எங்க வரணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல போய் நீங்க நிக்காம, கர்த்தர் சமூகத்துல போய் பேசாம, நான் நம்புறேன் இந்த உலகத்துல எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரே ஒளி அது ஆண்டவர் மட்டும்தான். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவத்திற்கு விடுதலை கொடுக்கிற ஒரே ஒரு இடம் அது தேவ சமூகம் மட்டும்தான். வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை. சிம்சோன் கடைசியாக தலைமுடியெல்லாம் சிரைக்கப்பட்டு மொட்டையை அடிச்சதுக்கு பிற்பாடு அவன் என்ன சொல்றான்னா, ஆண்டவரே இந்த ஒரு டைம் மட்டும் என்ன நினைக்க மாட்டீங்களா? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு கடைசியில் அற்புதத்தை கொடுத்தார். மகா, எல்லாத்தையும் இழந்து, உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை இழந்து, உன் மேல கர்த்தர் வச்சிருக்கிற தேவ திட்டத்தை இழந்து, கண்டிப்பா நீ ஒரு நாள் கர்த்தர் சமூகத்துல வந்துதான்ப்பா ஆவ. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடைசி நீ கர்த்தர் சமூகத்துல தான் வந்த. நீ எங்க வேணாலும் ஓடுப்பா, நீ எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேணாலும் சுத்துப்பா, நீ உன்னுடைய சரீரத்துல எவ்வளவு முயற்சி வேணாலும் எடு. நான் சொல்லுவேன், நீ எங்க போனாலும் ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீ நின்னுதான் ஆகணும். ஏன்னா உனக்கு விமோச்சனம் அங்கதான், உன்னுடைய உயர்வு அங்கதான். நான் நம்புறேன், எல்லா இடத்துலையும் போய் எல்லாத்தையும் வீணடிச்சு, நேரத்தையே வீணடிச்சு, எல்லாத்தையும் இழந்ததுக்கு பிற்பாடு நீ ஆண்டவருடைய சமூகத்தில் வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் இந்த தரிசன முகாமில் உங்களை கொண்டு அதுக்கு முன்னாடியே வரணுன்றதற்காக தான் ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. நான் நம்புறேன், கர்த்தரை மட்டும் நான் நெருங்குவேன் ஒரு தீர்மானம் எடுத்தா உங்களை கர்த்தர் மறுபடியும் தூக்கி எடுப்பேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. நான் தனிமையில் ஆண்டவரோட வாழ்வேன். நான் தேவ சமூகம் அந்த கர்த்தருக்கு முன்னாடி நிக்காட்டா கண்டிப்பா என்ன முடியாதுன்னா ஜெயிக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு தீர்மானம், நான் வாழணும்னா, நான் பரிசுத்தமா வாழணும்னா, என் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டத்தை நான் நிறைவேற்றணும்னா, என்னுடைய பிளானை ஆண்டவர் செஞ்சு முடிக்கணும்னா, எனக்கு விடுதலை கொடுக்குற ஒரு இடம் எங்கே அப்படின்னு சொன்னால், நான் நம்புகிறேன், எனக்கு கற்றுக் கொடுக்குற தேவ சமூகம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் நம்புவேன், இன்னைக்கு கோயம்புத்தூர் பட்டணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ தெருக்களிலிருந்து ஆயிரக்கணக்கான ஜனங்களை ஆண்டவர் எங்கள் திருச்சபையில் கொண்டு வர்றாரு. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி அதே கோயம்புத்தூர் பட்டணத்தில் யாரும் தெரியாமல் இருக்கும்போது ஒரு பாட்டில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த கோயம்புத்தூரில் எந்தெந்த இடத்துலலாம் மறைவாக நிறைய செடி கொடிகள் வளர்ந்துருக்குமோ அங்கெல்லாம் முழங்கால் போட்டிருக்கிறேன். அன்னைக்கு என்னன்னே தெரியாது, அன்னைக்கு என்னுடைய ஊழியத்தினுடைய பின்னணி எனக்கு தெரியாது, இவ்வளவு பயன்படுத்துவார்னு நான் ஜெபம் பண்ணல. ஆனால் ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமாக நடந்தேன். ஆனால் நான் நம்புகிறேன், அவரோட செலவிடுகிற நேரம் மட்டும் என் வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் வீணா போகவே இல்லை.
வீணா போகவே இல்லை. இந்த பட்டணத்திலிருந்து ஒரு வாலிபனை கர்த்தர் தேடுகிறார். ஒரு வாலிப தங்கச்சியை தேடுறாரு ஆண்டவர். உலகம் முழுக்க கர்த்தர் உன்னை கொண்டு போக போறாரு. ராஜ்யங்களை அசைக்கிறதுக்கு ஆண்டவர் உன்னை கொண்டு போக போறாரு. உன் கை அசைவில் அற்புதம் நடக்க போகுது. நீ வாயை திறந்து பேச ஆரம்பிக்கும் போது ஆயிரக்கணக்கான பேர் மரணத்திலிருந்து கூட வெளியில வர போறாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையினிடத்துல ஆண்டவர் தேடுற ஒரே ஒரு காரியம், நீ ஏன் சமூகத்துக்கு முன்னாடி வந்து நின்னா நான் உனக்காக எதை வேணாலும் செய்வேன்னு அப்படி ஒப்பு கொடுக்கிறவங்க மட்டும் கையை மேல உயர்த்தி, முழு பலத்தோட மேல உயர்த்தி, ஆண்டவர் இங்க இருக்கிற யாரோ ஒருத்தரை தனியா சந்திக்க விரும்புறாரு. எப்படியாவது என்ன மீட்டு கொள்ளுகிற ஆண்டவர் அவர் ஒருத்தர் தான். கர்த்தர் யாரோ ஒருத்தரை தனியா சந்திக்க விரும்புறாரு. பர்சனலா ஆண்டவர் சந்திக்க விரும்புறாரு. உங்களுக்கு ஏதோ ஒண்ணா ஆண்டவர் சொல்லி கொடுக்கறதுக்கு விரும்புறாரு. மகன், நீ தெருவில் உட்கார்றதுக்காக அழைக்கப்பட்டவன் இல்லப்பா. நீ காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த வீட்டில் நீ உட்கார்றதுக்கு அழைக்கப்பட்டவன் அல்ல. உன் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற கிருபை ரொம்ப பெருசு இல்ல. நீ எல்லாத்தையுமே மடங்கடிச்சிட்டு, நீ எல்லாத்தையுமே அழிச்சிட்டு போயும் அந்த வீட்டில் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த வீட்டில் நீ உட்கார்ந்துட்டு இருக்கிறியே. ஆண்டவர் யாரையோ ஒருத்தரை பார்த்து நேருக்கு நேரா பேசுறாரு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது. நிறைய ராஜாக்களை உன் பக்கமாய் தேவன் பக்கமாய் தெரிந்து கொள்றதற்கு, திருப்புகிறதற்கு நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாத்திரம். நீ ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இருக்கிற இடம், இருக்க வேண்டிய இடம் அதுல நீ அங்க இருக்காத. இன்னைக்கு உனக்கு யாரும் வேண்டாம். நீ ஃப்ரெண்ட்ஸ் ஓடுறல்ல, நீ ஃப்ரெண்ட்ஸ்னு ஓடுறல்ல. வீட்டில் அம்மா சொன்னா கூட, அப்பா சொன்னா கூட உனக்கு அவங்க தானே முக்கியம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, உனக்கு கர்த்தர் நண்பனா இருக்கிறதற்கு கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய கரத்தை மட்டும் பிடிச்சா கர்த்தர் சொல்லுகிறார், ஒருத்தரை அல்ல லட்சங்களை நீ ஆதாயப்படுத்துகிற ஒரு தேவ பிள்ளையாய் கைகளை உயர்த்தி ஏசப்பா பக்கத்தில் முழு பலத்தோட சொல்லுங்க, இயேசுவே நீ எனக்கு வேணும். இல்ல, உங்க சத்தத்தை நான் கேட்கட்டுமே, உங்க சத்தத்தை கேட்கட்டுமே. நான் இந்த பலிபீடத்துல ஆசையா வந்து நிற்கிறேன். உங்களுக்காக ஜெபம் பண்றதுக்கு ஆசையா வந்து நிற்கிறேன். எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம், எனக்கு ஒரு ஒண்ணும் வேண்டாம். இல்லப்பா, ஆண்டவர் மேல வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசுப்பா. இதே பட்டணத்துல, இதே தேசத்துல கண்ணீரோட சாக்கு பைய பின்னாடி போட்டுட்டு அழுது எதிர்காலமே இல்லாத ஒரு மனுஷனை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த முடியும்னா நான் நம்புறேன். 10 வருஷம் தாண்டி நீ நிப்பப்பா, 10 வருஷம் தாண்டி நீ நிப்பம்மா. ஆண்டவரோட நேரம் செலவிடுகிற ஏதோ ஒரு தம்பிய ஆண்டவர் இந்த இடத்துல தேடுறாரு. கைகளை மட்டும் மேல உயர்த்தி, ஏசப்பா எல்லாத்தையும் விட்டுறேன், நீங்க எனக்கு வேணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி மனதார சொல்லுங்களேன். நான் சொல்றதுக்காக சொல்லாதப்பா வாலிப மகன், நான் சொல்றதுக்காக சொல்லாத. தங்கச்சி, நான் சொல்றதுக்காக சொல்லாத. கூட்டத்தோட இருக்கும்போது ஆண்டவர் ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா. ஆண்டவர் யாரையோ ஒருத்தரை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இல்ல நீ கூட்டத்தோட இருக்கும்போது ஒன்ன வச்சு எதுவுமே பண்ண முடியாது. தேவனால் பயன்படுத்தப்பட்ட மோசைய ஆண்டவர் வந்து தனியா தாண்டா கூப்பிட்டாரு. தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஜோஷுவாவை ஆண்டவர் தனியா தான் கூப்பிட்டாரு. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஏதோ ஒரு தம்பிய தங்கச்சிய ஆண்டவர் தனியா கூப்பிடுறாரு. நீ மட்டும் சகல ஜனங்களை விட்டுட்டு, நீ மட்டும் சகல ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு, உன்னை சுற்றி இருக்கிற அத்தனையும் விட்டுட்டு நீ என்ன தனியா சந்திக்க விரும்பினால், நீ மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது, என் சமூகத்திலிருந்து கீழே இறங்கி வரும்போது உன் முகத்தை பார்க்கிறதற்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. முகத்தை பார்க்கிறதற்கு அந்த அனாயிண்டிங், அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இந்த வாலிபர் கூட்டத்தில் நிறைய பேர் மேல கர்த்தர் ஊற்றுறாரு. பெரியவங்க கூட யாரும் அமைதியா மட்டும் இருக்காதீங்க. சத்தத்தை உயர்த்தி அப்படியே முடிஞ்சா கைகளை கூட மேல உயர்த்தி, ஏசப்பா
நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும். நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க நினைவில்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க நினைவில்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். சத்தமா நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். என் தந்தை நீங்க தான், என் அன்னை நீங்க தான், என் தந்தை நீங்க தான், என் அன்னை நீங்க தான், என் உயிரே நீங்க தான், எனக்கெல்லாம் நீங்க தான், என் உயிரே நீங்க தான், எனக்கெல்லாம் நீங்க தான், நீங்க தான் எனக்கு எல்லாம். சொல்லுவோம், நீங்க தான் எனக்கு எல்லாம். சத்தமா நீங்க தான், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க எல்லாம் என்னால் வாழவே முடியாது. உங்க நினைவில்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. அப்பா பார்த்து சொல், நீங்க இல்லாம என்னால் வாழவே முடியாது. உங்க நினைவில்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. இப்ப கையெழுத்தீங்க எனக்கு எல்லாம். நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்புறேன், என்னை தூக்கி எடுக்கிறதுக்கு ஒருவரால் முடியும், என்னை தூக்கி எடுக்கிறதுக்கு ஒருவரால் முடியும். நீங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக கவனிச்சுக்குங்க. நீங்கள் கர்த்தர் சமூகத்தை தவிர, ஆண்டவர் சமூகத்தை தவிர, ஆண்டவருடைய பிரசன்னத்தை தவிர வேற எங்கேயுமே நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் என்ன முயற்சி வேணாலும் எடுங்களேன், என்ன முயற்சி வேணாலும் எடுங்களேன், பாவத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெயிக்கணும்னா, பாவத்தை ஜெயிக்கணும்னா முதல்ல யாரோட ரொம்ப நெருக்கமாயிரணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரோட நெருக்கமாகாத, ஆண்டவருடைய ஹெல்ப்போட இல்லாத ஒரு தேவ பிள்ளையால கண்டிப்பாக பரிசுத்தமா வாழ முடியாது, பரிசுத்தமா வாழ முடியாது. எனக்கு ஒரு ரொம்ப துக்கமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு நிறைய பேருக்கு அகைன் ஆண்டவர் ஒன்று ஊழியத்துக்கு அழைச்சிட்டாருன்னா, இல்லை ஆண்டவர் ஒன்று ஒரு நல்ல விசுவாசியா வைக்கணும்னு நினைச்சா கூட நிறைய பேருக்கு ஆண்டவரை நிறைய பேருக்கு தெரியல. வேதம் சொல்லுது, ஏலியினுடைய பிள்ளைகள் தேவாலயத்தில் தான் இருந்தாங்க. ஏலியினுடைய பிள்ளைகள் அந்த தேவாலயத்திலே வருகிற எல்லாருமே பலி செலுத்துகிறத பார்த்துட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அவர்கள் இன்னும் யாரை அறியல அப்படின்னா, கர்த்தரை அறியல. பாஸ்டர் தெரியும்,
சர்ச்சில் எந்த இடத்துல பலி செலுத்துவாங்கன்னு தெரியும், எந்த இடத்துல ஆண்டவர் வந்து இறங்குவார் எல்லாமே தெரியும். ஆனால் யாரை அறியலை அப்படின்னா கர்த்தரை அறியலை. கவனிங்க கவனிங்க கவனிங்க, ஒன்று ரொம்ப கவனமாக நினச்சிக்கோ. நீ யாரை அறியணும் அப்படின்னு சொன்னா, யாரை அறியணும்னா இன்னைக்கு இந்த ப்ரேயர் நடந்துட்டு இருக்கவே நீ ஒன்னே ஒன்று மட்டும்தான் சொல்லணும். ஆண்டவரே உங்களை அறியணும், ஆண்டவரே உங்களை அறியணும், ஆண்டவரே உங்களை அறியணும், ஆண்டவரே உங்களை பற்றி நிறைய தெரியணும், ஆண்டவரே தெரியணும், ஆண்டவரே. நான் நம்புறேன், ஆண்டவரை அறிகிற அறிவு மட்டும், ஆண்டவரை பற்றி நீங்க நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த உலகம் என்னன்ற அறிவு உங்களுக்கு வரும். உனக்கு விரோதமாக எந்த பர்சன் வந்து உன்னோட அப்ரோச் பண்ண வந்தாலும் இது நல்லவங்களா கெட்டவங்களான்னு உங்கள் மனசில் தெரிகிற அளவிற்கு ஞானம் எப்போ வரும்னா, ஆண்டவரை குறித்த ஒரு ஞானம் ஒரு மனுஷனுக்கு எப்போ பெருகுதோ அப்போ இந்த உலகத்திற்கு விரோதமாய் எழும்புகிற, நமக்கு விரோதமாய் உலகம் செய்கிற சகல காரியத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஞானம். ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த ஜெபம் முடிச்சதுக்கு பிற்பாடு நான் நம்புகிறேன், இன்னும் ஒரு 7 இயர்ஸ் ஆண்டவருடைய வருகை தாமதிக்கும்னா இன்னும் 7 வருஷத்துக்குள்ள இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் நீங்கள் பிரகாசிக்கிற சுடர்களாய் மாற போகிறீர்கள். ஆண்டவர் உங்களை பெரிய கருவிகளாக கர்த்தர் மாற்ற போறார். உங்களை நம்பி கர்த்தர் ஆயிரங்களை கர்த்தர் தரப்போறாரு. உங்களுக்குள்ள ஒரு பெரிய விஷன் இருக்கிறத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. உங்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை வச்சிருக்கிறத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஆண்டவர் அதற்கு நேராக உங்களை நகர்த்த போறாரு. எந்த ஐடியாவும் இல்லை, என் வாழ்க்கையில எந்த பிளானுமே இல்லை. ஆனா பாருங்க, அவரே கொண்டு போனாரு. பாருங்க, ஆண்டவரே கொண்டு போனாரு. இங்க இருந்து கோயம்புத்தூர் கொண்டு போனாரு, கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு கொண்டு போனாரு, சென்னையிலிருந்து திருச்சிக்கு ஏன் போனேன்னே தெரியல. ஆனா எனக்கு திருச்சியினுடைய ஊழியம் ரொம்ப பிடிச்சி. ஆனா திருச்சியிலிருந்து திரும்ப அகைன் வந்து ஆண்டவர் கோயம்புத்தூர் கொண்டு வந்தாரு. இன்னைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து நான் ரொம்ப நம்புறேன், அவருடைய சமூகத்தில் மட்டும் நேரம் செலவிட்டா எனக்கான பாதையை நான் அமைக்க வேண்டியதில்லை, எனக்கான பாதையை என் அம்மா அப்பா அமைக்க வேண்டியதில்லை, எனக்கான பாதையை என்னோட கரத்தை பிடிச்சு அவரே நடத்திட்டு போவாரு. நான் நடக்க எனக்காக வழிகள் திறக்கும், நான் போக எனக்காக பாதைகள் ஓப்பன் ஆகும். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை அடைக்க முடியாது. சோ ஒரே ஒரு பர்சனை ஆண்டவர் தேடுறாரு, ஒரே ஒரு பர்சனை ஆண்டவர் தேடுறாரு. நான் நம்புறேன், சத்தமா கை தட்டுறதுனால அல்ல, சத்தமா கத்துறதுனால மட்டும் இல்லை. எப்படி ஆண்டவரை ஆராதிக்கணும்னா, ஸோ உணர்வு பூர்வமா எத்தனை பேர் ஆண்டவரோட பர்சனலாக எத்தனை பேர் பேசி இருக்கிறீங்க, அந்த ஃபீல் எத்தனை பேருக்கு இருக்குது. தனியா என்னைக்காவது ஆண்டவரிடத்துல போய் நின்று நான் இப்படிதான் இருக்கிறேன்னு நீ சொல்லியிருக்கிறியாப்பா? பைபிளை திறந்து வச்சு வாசிச்சு என் கூட பேசுங்க சாமி. அந்த பேசின உடனே உங்களுக்குள்ளே ஒரு அனல் புறப்பட்டு ஆண்டவர் பேசுற அந்த வெளிச்சம் இருக்குல்ல, வேதத்துல இருக்கிற தாட் இருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி தாட்டெல்லாம் ஆண்டவர் பேசும்போது உன்னுடைய இருதயத்துக்குள்ளே அப்படியே கொழுந்து விட்டு அந்த ஃபீல் உனக்கு வந்திருக்குதா? வேதத்தை தியானிச்சு பழகி இருக்கிறீங்களா? அந்த வேதத்துல அப்படியே அமர்ந்திருந்து பழகி இருக்கிறீங்களா? அந்த திருப்தி நான் நம்புறேன். இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் உனக்கு ஏன் பெருசா தெரியுது தெரியுமா? உனக்குள்ள ஏன் நிறைய சந்தேகங்கள் வருது தெரியுமா? நீ இன்னும் இந்த கடல்ல நீ மூழ்கவே இல்லப்பா. இந்த கடல்ல நீ மூழ்கணும். நீ ஜெபிக்கிற இடம் பர்சனலா ஆண்டவர், நீங்க ஜெபிக்கிற நேரம், நீங்க ஜெபிக்கிற டைம்னு, நீங்க ஜெபிக்கிற இடம்னு ஒன்று இருக்கணும். அந்த இடத்துல நீங்க போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்காக ஒருத்தர் காத்திருக்கிற அந்த அனுபவம் இந்த ஜெபம் முடிச்சதுக்கு பிற்பாடு. ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் இனி கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுட்டு, ஃபர்ஸ்ட் நம்பர் 1, ஆண்டவர் இங்கே இருக்கிற நிறைய பேரை தூக்கி எடுக்கிறதற்கு கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் உன்னை மறுபடியும் தூக்கி எடுக்கிறதற்கு கர்த்தர் விரும்புகிறாரு. இந்த இடம் முழுக்க ஒரு பிரசன்னம் நிரம்பி இருக்கிறத நான் உணர்றேன். ஆண்டவர் அவருடைய கையை நீட்டி அவருடைய கரத்தை வச்சு நிறைய பேர் விழுந்து, நிறைய பேர் எழும்ப முடியாம பாரு. ஒன்று நினச்சிக்கோங்க, பிசாசு வந்து சில நேரத்தில் நமக்கு கொடுக்குற எல்லாமே பாவம்ன்ற எல்லாமே நிறைய நேரத்தில் இலவசம்தான்ப்பா. கடந்த நாட்களில் வந்து
டாக்டர் படித்த ஒரு பையன், டென்டலிஸ்ட், அவனை நான் சந்தித்தேன். அப்படியே மயக்கமாக சர்ச்சுக்குள்ளே வந்தான். இளம் மனைவி, ரொம்ப அழகான பொண்ணு. அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்தாங்க. அவனை வந்து திடீர்னு தள்ளாடுறான். அவனை கீழே உட்கார வச்சேன். என்னப்பா அப்படின்னு கேட்டேன். அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர். கோயம்புத்தூரில் வந்து ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல் வச்சு கொடுக்குற அளவுக்கு அவங்க அப்பா பெரிய ஆள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு டென்டல் கிளினிக் ஒன்று வச்சு கொடுத்துருக்குறாரு. ஆனால் அந்த பையனுக்கு அந்த இடத்துல செய்யவே முடியல. ஏன் அப்படின்னு கேட்டேன். அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா வந்து ஒரு சர்ச்சினுடைய எல்டர். நான் வந்து சர்ச்சிலே தான் பாஸ்டர் கிடப்பேன். எனக்கு சர்ச்சுக்கு எனக்கு ரொம்ப தூரம் இல்லை. பாஸ்டர் நான் அங்கிள் தான் கூப்பிடுவேன். பாஸ்டருடைய வீட்டில் கிச்சன் வரைக்கும் போய் நான் எடுத்து சாப்பிடுவேன். ஆனால் காலேஜ் படிக்கிறதுக்காக வெளியூர் வரும்போது ஒரே ஒரு பையன் சின்னதாக கொஞ்சம் பொடி மாதிரி ஒன்று கொடுத்தான். என்னன்னு கேட்டேன். இல்லை, இதுதான் கஞ்சா அப்படின்னு சொன்னேன். ஏப்பா இது ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு, இது உனக்கு எப்படி கிடைச்சுன்னா? அல்ல, காஸ்ட்லி எல்லாம் கிடையாது, இது ஃப்ரீ தான், நீ டேஸ்ட் பண்ணி பார் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்த கஞ்சா, ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ண கஞ்சா ஃப்ரீயாக வந்துச்சு பாஸ்டர். எனக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. அந்த கஞ்சாவை நான் யூஸ் பண்ணிட்டேன். ஒரு 12 days, ஒரு 12 நாள் வந்து அந்த கஞ்சாவை எனக்கு ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. டெய்லி அந்த பையன் வந்து எனக்கு கொடுப்பான். டெய்லி வந்து அடுத்து 12 நாள் தாண்டி அந்த பையன் சொல்கிறான், இல்லை நீ கஞ்சா கொடுக்குற, ஜஸ்ட் ஒரு 10 rupees கொடுக்குறியா, 10 ரூபா கொடுக்குறியா? அகைன் நான் வந்து இலவசமாக குடித்த கஞ்சாவை 10 rupees கொடுத்து குடிக்க ஆரம்பித்தேன். 12 நாள் தாண்டினதுக்கு பிற்பாடு அது ஒரு 2-3 மாதம் 10 ரூபா கொடுத்து குடித்தேன். அதுக்கப்புறம் அவன் சொன்னான், எப்பா இது இப்போ நிறைய கிடைக்கிறது இல்லை, இது இப்போ வாங்கணும்னா 100 ரூபா அப்படின்னு சொன்னான். 100 rupees. ஆனால் ஃபஸ்ட்டு இலவசமாக வந்ததை அடுத்து 10 rupees கொடுத்து வாங்கினதை இப்போ ஒரே அடியா 100 rupees வாங்கி கொடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன். எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல. அதை என்னால் வந்து அதை வந்து கண்டிப்பாக வந்து என்னால் சாப்பிடாம இருக்கவே முடியல. எனக்கு சாப்பிட்டு தான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டுட்டேன். 100 rupees கொடுக்க ஆரம்பித்தேன். அதற்கு பிறகு காலேஜ் படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரீயாக வாங்கின அந்த கஞ்சாவை 2000 ரூபாவுக்கு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டேன். இப்படியே போதை மாறி 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 கடைசியில் வந்து இந்த பாட்டிலுக்குள்ள ஒரு சின்ன பாம்பு குட்டி அதை உள்ள வச்சு அதுக்குள்ள வந்து அந்த போதை பொருளை போட்டு அந்த பாம்புக்குள்ள ஃபுல்லாக போதை பொருளை வச்சு நாக்க நீட்ட சொல்லி அதில் வந்து அது கொத்துமா. அது கொத்திடுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 days 4 days வரைக்கும் உலகமே தெரியாத அளவிற்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. வெறும் 27 years, 27 வயசான ஒரு பையன். எனக்கு நம்பவே முடியல. கடைசியில் எல்லா போதையும் எனக்கு வந்து பழகி போய் இனி கடைசியாக அதை ட்ரை பண்ணணும்னு நினச்சி ஒரு டைம் நான் ட்ரையும் பண்ணிட்டேன். அந்த ட்ரை பண்ணுறதுலேருந்து எனக்கு உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பெரிய கிடினஸ் எனக்கு வந்துருச்சு. நானாவே இல்லை, நான் செத்துறணும், இந்த பிள்ளையும் நான் ஏமாற்றிட்டேன், நான் இப்படி என் லைஃப் மாறும்னு நினைக்கல, நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்பா கதறாங்க, அம்மா கதறாங்க, புதுசாக கட்டின மனைவி கதறாங்க. ஆனால் அவன் சொல்கிறான், இல்லை எனக்கு சூசைட் தான், நான் செத்துருவேன், நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர், மகனே பிசாசு கொடுக்கிற பாவம் முதல்ல ஃப்ரீயாக தான்ப்பா இருக்கும், முதல்ல இலவசமாக தான்ப்பா இருக்கும். அது நீ வந்து காசு கொடுக்காம வாங்கியிருக்கலாம், நீ விளையாட்டுக்காக ஆரம்பிச்சிருக்கலாம், ஜாலிக்காக ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை அவனோட சேர்ந்து சிகரெட் அடிக்கிறது உனக்கு ஒரு சும்மா ஒரு பொழுதுபோக்காக இருக்கலாம், அது ஒரு கெத் அப்படின்றது மாதிரி ஒருவேளை உனக்கு முன்னாடி அவன் சொல்லி இருக்கலாம். இந்த கேம் விளையாடுறது இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக போயிருக்கலாம். கேர்ள்ஸ் கூட நிறைய பேர் பி கேர்ஃபுல், நீ வந்து எல்லாருக்கும் முன்னாடி நல்ல பிள்ளையா இருக்கலாம், எல்லாருக்கும் முன்னாடியும் பரிசுத்தமா வாழலாம். ஆனா மறைவிடத்தில் நீ பார்க்கிறது, மறைவிடத்தில் நீ கேட்கிறது, இன்னைக்கு ஒருவேளை நீ அடம் பிடிக்கலாம், இதை தரலன்னா உன்னுடைய அப்பா உனக்கு பயப்படலாம், அம்மா உனக்கு பயப்படலாம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கடைசியில் உன்னை எங்கே கொண்டு போயிடும்னா உன்னிடத்துலேருந்து எல்லாத்தையும் எடுத்துரும். எனக்கு பைபிளில் வந்து நீதிமொழிகளில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அவன் பின்னே போனான். நீங்கள் அதை வாசிக்கணும், நீங்கள் கண்டிப்பாக அதை வாசிங்களேன். நீதிமொழிகளில் அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். ஸோ நீதிமொழிகளில் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தினுடைய உடனே அவன் பின்னே சென்றான்,
நல்லா நல்லா எல்லாரும் கவனிச்சுங்க. ஒரு மாடு அடிக்கப்படும்படி போவது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும். எல்லாரும் கவனிங்க. அந்த வேத பகுதி எல்லாருமே எடுங்களேன். நான் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். எல்லாரும் எடுங்க. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 7ஆம், எல்லாருமே சத்தமா. ஒருவேளை பக்கத்தில் பைபிள் கொண்டு வரணும், பக்கத்தில் கூட பாடுங்க. பேதை ஆகிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அவன் மாலை மயங்கும் அஸ்தமமான நேரத்திலும் இரவில் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்து கடுக்கிற தெருவிலே சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணங்கள் தரித்த தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். அவள் வாயாடியும் அடங்காதவளும், அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. சில வேளையிலே வெளியில் இருப்பாள், சில வேளையிலே வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து, சமாதான பலிகள் என் மேல் சுமந்திருக்கிறது, இன்றைக்குத்தான் என் பொருத்தனையை நிறைவேற்றி இருக்கிறேன். ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன். இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன். என் மஞ்சத்தை ரத்தின கம்பிலத்தினாலும் எகிப்து தேசத்து விஸ்திரமான மெல்லிய வஸ்திரத்தினாலும் சிங்கரித்தேன். என் படுக்கையை வெள்ளை போலத்தினாலும் சந்தனத்தினாலும் லவங்க பற்றையினாலும் வாசனை காட்டினேன். வா, விடியற்கால மட்டும் சம்போகமாயிருப்போம், இன்பங்களினால் பூரிப்போம். புருஷன் வீட்டிலே இல்லை, தூர பிரயாணம் போயிருக்கிறான். பணப்பையை கையிலே கொண்டு போனான். குறிப்பிட்ட நாளுக்கு வீட்டிற்கு வரான் என்று சொல்லி தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். அடுத்த வசனத்தை பாருங்க. இது ரொம்ப கேர்ஃபுல். இது அந்த ஸ்திரீன்னு போட்டிருக்கு பாருங்களேன், அந்த வாயாடின்னு போட்டிருக்கு பாருங்க, அந்த வேசி அப்படின்னு போட்டிருக்குல்ல, அந்த இடத்துல எல்லாம் பாவத்தை போட்டுருங்க. நீங்க மொபைல்ல நீ மொபைல்ல பாக்குறல்ல, நீ டெய்லி பார்க்க அந்த இடத்துல, அந்த ஸ்திரீன்ற இடத்துல, அந்த வேசியின் மகள் அந்த இடத்துல நீங்க செய்யற தப்பை போட்டுங்க. இது நீங்க செய்கிற அந்த தவறையும் இதையும் ஒன்னுட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டா இப்படிதான் உங்களை கொண்டு போகும். அது தீமைன்னு தெரியும், அது தப்புன்னு தெரியும், அது மோசமானதுன்னு தெரியும். ஆனா அதை டிராவல் பண்ணி அந்த 22வது வசனம், உடனே அவன் அவள் பின்னே சென்றான். எல்லா வாலிப தம்பியும் தங்கச்சியும் வாசிங்க. ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்லுவது போலும். மகன், நீ முன்னாடி போற, நீ பின்னாடி போற, பாவத்துக்கு பின்னாடி போற, அந்த அசுத்த பிலிமுக்கு பின்னாடி போற. நீ போகிற இடம் எப்படி தெரியுமா? ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்லுவது போலும். மாடு அடிக்க போகும்போது மாடை எப்படிப்பா கொண்டு போவாங்க? எப்படி போவாங்க? மாடு எப்பவுமே சாதாரணமான இடத்துக்கு மாட்டை கூட்டிட்டு போகும்போது தீவனம் நிறைய போட மாட்டாங்க, தண்ணி நிறைய குடிக்க வைக்க மாட்டாங்க. ஆனா எந்த மாடை கசாப்பு கடைக்கு கூட்டிட்டு போறாங்களோ, கசாப்பு கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த மாட்டுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுப்பாங்க. அந்த மாட்டுக்கு வெயிட் எவ்வளவு ஏத்தணுமோ அவ்வளவு வெயிட் ஏத்துவாங்க. புல்ல காமிப்பாங்க, தீவனத்தை காமிப்பாங்க. ஆனா இந்த மாடு என்ன நினைச்சுக்கும் அப்படின்னா, நம்மளை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க, ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்கிற யாரையோ ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் முகமுகமா பேசுறாரு. ஒரு மாடு அடிக்கப்படும்படி போறது போல நீ போற. வாசிங்க. ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்லுவது போலும் ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு, அப்படின்னா சைக்காலஜிக்கலா பிரச்சனையாகி பைத்தியக்காரனுடைய கையில ஒருத்தன் கையில விலங்கு போட்டா அவனுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க? அவனுக்கு ஒன்றும் தெரியாது. தன்னை எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியாது. ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும் ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ
தீ விரிக்கிறது போலும். கண்ணி விரிச்சிருக்குது, பெரிய வலை விரிச்சிருக்குது, மேலே வந்து நிறைய சாப்பாட்டுக்குரிய பொருள் இருக்குது. இந்த குருவி நடந்து நடந்து பார்க்கும்போது அதுக்கு அங்கே இருக்கிற சாப்பாடை எடுக்கலான்னு தோணுது, வேகமாக போகுது. ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். பாவத்திற்கு பின்னே போனான், மொபைலுக்கு பின்னே போனான், கஞ்சாவுக்கு பின்னே போனான், நண்பர்களோடு பின்னாய் போனான். நீங்க அந்த கடைசி லைனை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். அம்பு, சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் பாருங்க. அம்பு அவன் இருதயத்தை கிழிக்கலையாமா, அம்பு அவன் வயித்தை கிழிக்கல, அம்பு அவனுடைய நெஞ்ச கிழிக்கல. அம்பு எங்க போயிச்சாமா? சத்தமா, அம்பு அவன் ஈரலை பிளந்தது. இந்த மெடிசன் டிபார்ட்மெண்ட்ல யாராவது இருந்தா அவங்கள்ட்ட போய் கேளுங்க. நம்முடைய சரீரத்திலே இருக்கிறதுலையே எல்லா அவயவத்துக்கும் ஒரு ஒர்க் இருக்குது. ஆனால் நம்முடைய சரீரத்தில் இந்த ஈரல் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கு பாருங்களேன். இந்த பார்ட்டுக்கு இருக்கிற ஒரு பெரிய வேலை என்ன தெரியுமா? இந்த குடிகாரங்க இன்னும் நிறைய பேர் இந்த சூசைட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் எடுத்துக்கிறாங்கல்ல. இந்த சூசைட் பண்ணுறவங்க சாகாம பாதுகாக்கிறதுக்கு ஒரு முக்கியமான அவயவம் என்ன அப்படின்னா ஈரல். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயமும் வந்து டக்குன்னு அதுக்கு அட்டாக் பண்ணணும்னா முடிஞ்சிடும், அது அவ்வளோதான், அதுக்கப்புறம் அது ரெக்கவர் ஆகாது. ஆனால் ஈரல் மட்டும் அதில் டாப் மோஸ்ட். எவ்வளவு நம்முடைய சரீரத்தை ரெக்கவர் பண்ண முடியுமோ, ஈரல் மட்டும், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஈரல் மட்டும் திரும்ப 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 அது ஓவர் கம் பண்ணும், திரும்ப திரும்ப ரெடி ஆகும். எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனாலும் கொஞ்சம் அப்படியே கிளியர் கஷ்டப்பட்டாலும் அதுக்கப்புறம் திரும்பி புதுமையாக மாறும். நம்முடைய உடம்பையே ரீப்ரொடியூஸ் பண்ணுற, மறுபடியும் உயிரை கொடுக்கிற மிகப்பெரிய அவயவம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஈரல். ஆனால் வேதம் சொல்லுகிறது எங்க டச் ஆயிடுச்சு அப்படின்னா அம்பு அவன் ஈரலை. அப்படின்னா இதுக்கு நான் என்ன அர்த்தம் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, சில பாவத்துல எல்லாம் நீ விழுந்துட்டேன்னா மகன், சில பாவத்துக்கு பின்னாடி நீ போயிட்ட அப்படின்னு சொன்னா திரும்ப மறுபடியும் உன்னை தூக்கி நிறுத்துறது அப்படின்றது 25 இயர்ஸ். இந்த ஊரை விட்டு நான் கிளம்பி 25 வருஷம், 25 இயர்ஸ். இந்த 25 வருஷத்துல 20 வருஷம் ஊழியத்திலே இருக்கிறேன். எத்தனையோ பேரை பார்த்துட்டேன். எச்சரிக்கும் போதெல்லாம், சொல்லும் போதெல்லாம் நிறைய பேர் கேட்கவே இல்லை மகன், கேட்கவே இல்லை. உங்களுக்கு என்ன தெரியும்? நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, நிறைய பேர் சந்தேகப்பட்டாங்க. ஆனா ஒரு காலகட்டம் வந்து அதுக்கு அடிமையாகி அதுல இருந்து வெளியே வர முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில நிறைய பேர் என்னை பார்த்து கெஞ்சி இருக்கிறாங்க. எப்படியாவது என்ன தூக்கி எடுக்க முடியுமா, எப்படியாவது தூக்கி எடுக்க முடியுமா? ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் நீ இன்னும் ஆண்டவர் உன்னை கைவிடல, கர்த்தர் இன்னும் உன்னை கைவிடலைன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் தான் இந்த வாலிபர் முகாம். இந்த வாலிபர் முகாமில் இந்த சத்தத்தை நீ கேட்டுட்டு இருக்கன்னா, இந்த சத்தத்தை நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் என்னமோ தெரில, மறுபடியும் கர்த்தர் ஒன்று தூக்கி எடுக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நீ போகாதப்பா, நீ விழுந்துடாதப்பா. நீ என்னமோ ரொம்ப பிரச்சனைக்குள்ள போற. உன் மேல ஆண்டவர் நீ பிறக்கும் போதே ஸ்பெஷலா தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. உன்னை கொல்றதுக்கு பிசாசு எத்தனையோ முயற்சி எடுத்தான். உங்க அம்மா உன்னுடைய வயிற்றுல இருக்கும் போதே நீ சாக வேண்டியவன், அந்த ஆக்சிடென்ட்ல நீ சாக வேண்டியது. ஆனா கர்த்தர் உன் மேல வச்ச பெரிய இறக்கம், உன் கண்ணு முன்னாடியே சாவு நடந்தாலும் உன்னை மட்டும் கர்த்தர் இதுவரையிலும் தப்பிச்சிருக்கிறதுக்கு காரணம், எப்படியாவது உன்னை மீட்டு எடுக்கணும், எப்படியாவது உன்னை தூக்கி எடுக்கணும்னு கர்த்தர் நினைக்கிறாரு. அதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த வாலிபர் முகாமுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. உன்னை தூக்கி எடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கையை மட்டும் மேல உயர்த்தி இயேசுவேன்னு சத்தமா இன்னும் சத்தத்தை உயர்த்தி பத்தாது, முழு பலத்தோட
இதோ சத்துரு தன்னுடைய கையில அம்பை எடுத்து உன் ஈரலுக்கு நேரா குறி வைக்கிறான். நீ திருப்பி ரீப்ரொடியூஸ் ஆகக்கூடாது, நீ திரும்பி எழும்ப கூடாது. உன் குடும்பத்தில் உன் வம்சத்தில் ஆண்டவர் ஒன்னைத்தான் ரொம்ப பெருசா நம்பினாரு. உன் மூலமா குடும்பம் கட்டப்பட போகுது, உன் மூலமா உன் வம்சமே ஆசீர்வதிக்கப்பட போகிறது. உன் வம்சத்திலேயே உன்னுடைய பேரை பெருமைப்படுத்துறதுக்கு ஆண்டவர் விரும்புறாரு. ஆனா சத்துரு அம்பை எடுத்து உன் ஈரலை பிளக்கலான்னு நினைக்கிறான். தடுத்து நிறுத்துறதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் வருகிறார். கையை மட்டும் மேல உயர்த்தி, இயேசுவே கிருபை. இப்போ 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 சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. பத்தாது, நான் சொன்ன உடனே மட்டும் பண்ணாதீங்க. நீங்க சொன்ன உடனே அதுக்கப்புறம் நிறுத்துறது இல்லை. நீ எப்படியாவது இந்த இடத்துல இருந்து கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்காம இந்த இடத்தை விட்டு நீ போக கூடாது. இன்றைக்கு 5 மணிக்கு இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள கர்த்தருடைய கரம் உங்க மேல வரப்போகுது. கர்த்தருடைய வஸ்திர தொங்கல் உங்க மேல விழப்போகுது. தேவனுடைய பிரசன்னம் உங்க மேல விழப்போகுது. சத்தத்தை உயர்த்தி இயேசுவேன்னு திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருங்க. Yes, 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 yes. Praise the Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க நினைவில்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க நினைவில்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே. இப்ப கைய மேல ஏத்தி, நீங்க தான் எனக்கு எல்லாம். சத்தமா நீங்களா எனக்கு எல்லாம். நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும், எனக்கு எல்லாம். என் தந்தை நீங்களா, என் தந்தை நீங்களா, என் அன்னை நீங்களா, என் தந்தை நீங்களா, என் அன்னை நீங்களா, என் உயிரே நீங்களா, எனக்கெல்லாம் நீங்களா, என் உயிரே நீங்களா, எனக்கெல்லாம் நீங்களா, நீங்களா எனக்கு எனக்கு எல்லாம். சொல்லிட்டே நீங்கதா எனக்கு எல்லாம். நீங்கதா எனக்கு எல்லாம். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்கிறதற்கு, உங்களை காப்பாற்றுறதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஃபஸ்ட்டு முதல் வழி என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆண்டவரிடத்தில் போய் நின்னா, நீங்கள் ஆண்டவரிடத்தில் போய் உதவி கேட்டால், நீங்கள் ஆண்டவருடைய உறவில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், உங்களை தூக்கி எடுக்கிறதற்கு வல்லவன். தூக்கி எடுக்கிறதற்கு வல்லவன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுது அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? சத்தமா உனக்குன்னு ஒரு பைபிள் இருக்கணும் மகளே, உனக்குன்னு ஒரு பைபிள் இருக்கணும் மகனே. ஸோ அந்த பைபிளை நீ நிறைய அண்டர்லைன் பண்ணணும். இது வேண்டாம், நிறைய நீ அண்டர்லைன் பண்ணணும். அதில் பர்சனலாக ஆண்டவர் கூட பேசணும். அதில் நிறைய நீ டேட் எழுதி வைக்கணும். ஏசப்பா இன்ன டேட்டில் என் கூட பேசினாருன்னு நீ எழுதி வைக்கணும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு பைபிள், உங்களுக்குன்னு ஒரு பர்சனலாக ஒரு இடம். நீ நிறைய நேரம் எங்கே நிற்கணும்னா முழங்காலே நிற்கணும். நான் நம்புகிறேன் நிறைய பேர் ஆண்டவர் இந்த பட்டணத்தில் நம்பி கர்த்தர் ஏமாந்து போனார்.
நிறைய பேர் ஆண்டவர் நம்பி நம்பி ஏமாந்து போனாங்க. நிறைய பேர் ஆண்டவரை ஏமாத்திட்டாங்க. நிறைய பேர் ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா இல்லை. ஆனால் மறுபடியும் 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 ஒரு பெரிய எழுப்புதலுக்கு கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்குற உங்களை தான் மறுபடியும் நம்புறாரு. கர்த்தர் இங்கே இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேரை நம்புறாரு நம்புறாரு நம்புறாரு. உன்னை ரொம்ப நம்புறாரு, உன்னை ரொம்ப நம்புறாரு, உன்னை ரொம்ப நம்புறாரு, உன்னை ரொம்ப நம்புறாரு. மகன் உன்னை ரொம்ப நம்புறாரு, உன்னை ரொம்ப நம்புறாரு. நீ ராஜாக்களோட நிற்கிறதுக்கு உன்னை நம்புறாரு. நீ சாட்சியா நிப்பேன்னு ஆண்டவர் உன்னை நம்புறாரு. நீ இந்த உலகத்தை ஜெயிப்பேன்னு ஆண்டவர் உன்னை நம்புறாரு. பிசாசுனுடைய மூஞ்சில நீ கரி பூசுவேன்னு உன்னை நம்புறாரு. அவருடைய நாமத்தை நிறைய பேர் தூசிச்சாங்களே, நிறைய பேர் வெட்கப்படுத்தினாங்களே, நிறைய பேர் இவனால தான் நான் இயேசுவை தேடலைன்னு சொன்னாங்களே, அவங்க அத்தனை பேருக்கு முன்னாடியும் ஒன்றை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி என் பிள்ளை என் பிள்ளைன்னு கர்த்தரை அழகு பார்க்கறதுக்கு விரும்புறாரு. உன் மூலமா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுறதுக்கு ஆண்டவர் விரும்புறாரு. நீ ஆண்டவரை பெருமைப்படுத்துறதற்கு உண்டாக்கப்பட்ட தேவ பிள்ளை. உன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் உயர போகுது. சத்துருடைய ராஜ்யம் அழிய போகுது. இல்ல உலகமெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருந்தாலும், உலகமெல்லாம் பின்னாடி போட்டிருந்தாலும், ஒரே ஒரு கிதியோன் அந்த கொஞ்ச விதைய காப்பாத்துறதுக்கு போய் நின்னது போல கர்த்தர் சொல்றாரு, நீ ஒரே ஒருத்த மட்டும் நின்னுட்டேன்னா உன்னை பார்த்து தான் பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கையை வேலை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, நான் இருக்கிறேன். கேட்கல சத்தமா வாலிப தங்கச்சி நீ சொல்லு மகா, நீ சொல்லு மகா, கையை மேல உயர்த்தி ஏசப்பட்ட சொல்லு, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். என் காலேஜில் நான் இருக்கிறேன், என் தெருவில் நான் இருக்கிறேன், இந்த பட்டணத்தில் நான் இருக்கிறேன். இல்லை, இந்த சத்தம் இன்னும் பயங்கரமா தொனிக்கப்படணும்னு நான் நம்புறேன். இந்த கூட்டத்தினுடைய நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்ற போறாரு. கை வலிச்சா கூட பரவாயில்ல, கையை மேல உயர்த்தி சத்தமா ஏசப்பட்ட சொல்லுங்க, நான் இருக்கிறேன் ஆண்டவரே. கேட்கல. இந்த ஒரு வார்த்தை மனசார நீ சொல்லுவாயானால், உன்னை நம்பி கர்த்தர் வருவார். உன்னை நம்பி 300 பேரை கர்த்தர் கொடுப்பார். உன்னை நம்பி பாளையம் நடுங்கும். ஹல்லேலூயா. அந்த 300 பேரால அல்ல, கர்த்தர் உன் கூட இருக்கிறதுனால மீதியானியரை ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல இந்த ஓல் பட்டணத்தையே பிடிக்கிற அளவிற்கு உங்க மேல கர்த்தர் அபிஷேகத்தை வைக்க போறாரு. கையை மட்டும் மேல உயர்த்தி சத்தமா நான் இருக்கிறேன் சொல்லுங்க. இந்த வார்த்தையை சொல்ல நிறைய பேர் மேல ஆண்டவருடைய அக்கினியை கர்த்தர் வைக்கிறத உணர்றேன். நிறைய பேருடைய நாவுகளை கர்த்தர் அக்கினியினால் நிரப்புகிறத உணர்றேன். சத்தமா எஸ் ஆமென். அவர்களை கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டில கர்த்தர் இப்பொழுது விடுதலை தர்றத நான் உணர்றேன். அவங்க கையில கர்த்தருடைய ஆயுதத்தை கர்த்தர் தர்றாரு, பட்டயத்தை தர்றாரு. இதோ தேவனுடைய பட்டயத்தை பிடித்திருக்கிற ஒரு வாலிப தம்பி, ஒரு வாலிப தங்கச்சி இங்கே இருந்து எழும்பி போய், இந்த தேசத்திலிருந்து எழும்பி போய் விரோதமாய் எழும்பி வருகிற கோலியாத்துடைய தலை இப்பொழுது விழுகிறது. மீதியானியர்கள் வெட்கப்பட்டு போகிறார்கள். அந்த அபிஷேகம் இப்பொழுது ஊற்றப்படுகிறது. ரம் தம் கோ ரப தல ரஹதரமா லிபரதலரமா லிப்கதரரமா. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். இப்பொழுது அந்த பட்டயம் இங்கே இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய கரத்திலே கொடுக்கப்படுகிறது. கைகளை மேல உயர்த்தி என் கையில் நம்புங்க. ஆமென். அம்மாங்க அப்பாங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எஸ் ஒவ்வொரு அம்மாவும் அப்பாவும் ஜெபம் பண்ணுங்க. உன் பிள்ளை மேல ஆண்டவர் நீங்க வச்சிருக்கிற தரிசனத்தை விட பெரிய தரிசனத்தை கர்த்தர் வைத்தது உண்மை. இதலரம் தனரமா லோதர லோரோத்தனேரல தாரலரர லேதர லதனேரல தனரோ. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க நினைவில்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது.
என்னால இருக்கவே இப்ப கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க தான் எனக்கு பத்தாது. எஸ், இந்த இடம் எஸ், அப்படிதான் 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 அப்படிதான். ஆமே, நீ எஸ், இன்னும் இன்னும் சத்தத்தை உயர்த்தி, வேதம் சொல்லுகிறது வெங்கல சத்தம் போலும் சத்தத்தை உயர்த்தி, நன்றியப்பா நன்றி எனக்கு. இப்ப சொல்லுவா, என் தந்தை நீங்க தான், என் தந்தை நீங்க தான், என் அன்னை நீங்க தான், என் தந்தை நீங்க தான், என் அன்னை நீங்க தான், என் உயிரே நீங்க தான், எனக்கெல்லாம் நீங்க தான், என் உயிரே நீங்க தான், எனக்கெல்லாம் நீங்க தான், நீங்க தான். நீங்க சத்தத்தை உயர்த்தும் போது அந்த எழுப்புதல் ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வேற யாருமே இல்லப்பா, எனக்கு எல்லாம் நீங்கதான், எனக்கு எல்லாம். அதை ஃபீல் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க நினைவில்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. கவனிங்கப்பா, எல்லாரும் என்ன கவனிங்க. என்னுடைய சாட்சி நிறைய பேர் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த ஊர்ல கஷ்டப்பட்டதெல்லாம் பெரிய சாட்சி, நிறைய பேர் நல்ல சாட்சி அப்படி சொல்றாங்க, சந்தோஷம். ஆனா எனக்கு இந்த ஊர்ல கஷ்டப்படும் போது நான் கஷ்டப்பட்டதா எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. அதனால எனக்கு அது கஷ்டமா, செங்கல் சொலைக்கு போறது கஷ்டமா எனக்கு தெரியல, சாணி சமுக்கிறது எனக்கு கஷ்டமா தெரியல, எனக்கு பாட்டில் அவமானமா இருந்தாலும் அது ரொம்ப கஷ்டமா தெரியல. ஏன்னா அதை கொண்டு போய் விற்கும் போது ஒரு 4 ரூபா 5 ரூபா கிடைக்கும் போது அது சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா என் லைஃப்லயே ரொம்ப நெருக்கமான ஒரு சூழ்நிலைக்கு போனது, நான் ஒரு சைக்காலஜிக்கு பேஷண்ட், அப்படின்னா மன அழுத்தத்திலே உள்ளானவன். ஸோ டோட்டலா என்னுடைய லைஃபே முடிஞ்சிருச்சு. இதை ரொம்ப யோசிச்சு சிக்காயி மன அழுத்தம் வந்து, அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன், அப்படியே நடந்து போவேன், குப்பை தொட்டி அங்கே இருக்கும், என் மனசு சொல்லும் நீ போய் அதை எடுத்துரு அப்படின்னு சொல்லும். எந்த அளவுக்கு போயிருப்போம் பாருங்களேன். குப்பை தொட்டியில் போய் பொறுக்கிடு, அதெல்லாம் பொறுக்கு அப்படின்னு சொல்லும். அந்த அளவுக்கு என் மனசு என் கூட இல்லை. திரும்பி வருவேன், திரும்பி எழும்புவேன், ஊழியம் செய்வேன். இதே ஊரில் வரேன். இங்கே குலசேகரத்தில் இருக்கிற அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிற 7 நாள் அட்மிட்டாக இருக்கிறேன். அங்கே இருக்கிறவங்க எனக்கு என்னென்னே கண்டுபிடிக்கல. ஆனால் 7 நாளில் ஒரு 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 கொஞ்ச நேரம் கூட நான் தூங்கவே இல்லை. எங்கள் அம்மா தலைமேட்டில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த அந்த லைஃப்பெல்லாம் மறக்கவே முடியாது. ஆனால் ஒன்று நம்புகிறேன், அவர் சமூகத்தில் போய் நின்ன ஒரே ஒரு காரணத்திற்காக மறுஜீவனை கொடுத்து மறுபலனை கொடுத்து இன்னைக்கு உங்கள் முன்னாடி சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார்ல. ஸோ நம்பர் 1, மகனே மகளே, ஃபஸ்ட்டு நம்பர் 1 வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவர் உன்னை தூக்கி எடுக்கணும்னு விரும்புகிறாரு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். அவர் முன்னாடி போய் நின்னா, அவர்கிட்ட உதவி கேட்டால், முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து 11 to 12 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால், காலையில் 4 to 5 4லேருந்து 5 உங்கள் ப்ரேயர் டைம் இந்த டைமாக இருக்கட்டும். நைட்டு 11லேருந்து 12 வரைக்கும் நீ மொட்டை மாடியில் நடந்து நீ ஜெபம் பண்ணணும். இன்னும் நிறைய மறைவிடம் இருக்குது, நீ ஜெபம் பண்ணணும். அப்படியே தெருவில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நடக்கும்போது நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவரோட இன்னைக்கு இந்த யூத் மீட்டிங்கில் நான் நம்புகிறேன், சிலர் ஒருவேளை நினைப்பாங்க, என்ன பாஸ்டர் இவனுள்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க, அவன் பைபிளே எடுக்க மாட்டான்,
அவன் சர்ச்சுக்கே போக மாட்டான். அவன் ஒரு நிமிஷம் சோத்திரம் பண்ணியே நாங்கள் பார்த்ததில்ல. அவன் வாயை திறந்ததே பார்த்ததில்ல. அவன்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் நம்புறேன். நான் சொல்லலை, கர்த்தர் உன்னை நம்புறதுனால தான் கர்த்தர் உனக்கு சொல்றாரு. உன்னை உங்க அம்மா அப்பாவே நம்பலைன்னா கூட இயேசு உன்னை நம்புறாரு. நீ ஒரு நாள் ஜெபம் பண்ணுவ, நீ ஒரு நாள் நிற்ப, நீ ஒரு நாள் ஜெபத்தில் வந்து உட்காரும் போது மணியே உனக்கு தெரியாது. 4 மணி நேரம் 5 மணி நேரம் கர்த்தர் சமூகத்தில் நின்று தேவனுடைய நாமத்தை உயர்த்துற ஒரு சிலரை கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்க பண்ணி இருக்கிறாரு. ஆண்டவர் இது மனுஷன் பேசுறது இல்ல. மனுஷன் பேசினா 5 நிமிஷம் ஜெபம் பண்ணு, 2 நிமிஷம் ஜெபம் பண்ணு சொல்லுவான். ஆனா கர்த்தர் நடு இரவுல ஜாமத்துல ஜெபம் பண்ண சொல்றாரு, அதிகாலையில ஜெபம் பண்ண சொல்றாரு. காரணம் என்னன்னா, கர்த்தர் என்னை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் மிகப்பெரிய காரியம். எவ்வளவு பெரிய யுத்தமானாலும் கர்த்தரால் அடக்க முடியாத யுத்தம் என்று ஒன்றுமே இல்லை. ஹalleluya. சோ நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் வந்து இங்க இருக்கிற நிறைய பேரை தூக்கி எடுக்கணும்னு நினைக்கிறாரு. கர்த்தர் நம்மளை தூக்கி எடுக்கிறதுக்கு, காப்பாற்றுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கொடுக்குற வழி அவருடைய சமூகம். ரெண்டாவது, என்னை தூக்கி எடுக்கணும்னு நினைக்கிற ஆண்டவர் நமக்கு ரெண்டாவது கொடுக்குற, உங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு, நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. ஸோ நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்கிற ஆண்டவர் ரெண்டாவது நமக்கு சொல்லுகிற ஆலோசனை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல நீ உட்காராத, அந்த இடத்துல நீ இருக்காத, அந்த இடத்துல நீ இருக்காராத. கவனிங்க, சத்தத்தை கேட்கிற தம்பி, உன்னை காப்பாற்றணும்னு ஆண்டவர் சில முயற்சிகளை எடுப்பார். உன்னை காப்பாற்றணும்னு ஆண்டவர் சில முயற்சிகளை எடுப்பார். அந்த முயற்சிக்கு நீ வந்து உடனே என்ன பண்ண, ஒன்றும் பண்ண வேண்டாம், அதுக்கு அர்ப்பணிச்சா கூட போதும். அர்ப்பணிச்சா கூட போதும். ஆண்டவர் வந்து சிம்சோனை காப்பாற்றுறதுக்குன்னு ஆண்டவர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு. சரி, இவன் தெளிலாளுடைய கையில சிக்கிட்டான், மாட்டிட்டான் அப்படின்னு சொல்லி அவளுடைய கையில ஆண்டவர் தப்பிக்கணுன்றதுக்காக தான் வேதம் சொல்லுது, முதலாவதாக அவன் வந்து என்னை இந்த மாதிரி அவனுடைய வாயிலிருந்து அத்தனை டார்ச்சர் பண்ணனாலும் அவனுடைய உண்மையை வர வைக்காம கர்த்தர் அந்த இடத்துல தடுக்கிறாரு. இல்ல, என்ன அகரினார் கயிறுனால கட்டுனா நாம் பலட்சியமாகி மற்ற மனுஷர்களை போல ஆவேன்னு தன்னுடைய வாயிலிருந்து சொன்ன உடனே அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா கயிறை உடனே ஆர்டர் பண்ணி ஒன்னது கட்டுறாங்க. கட்டுன உடனே தேவ ஆவியானவர் இவன் மேல இறங்குறாரு. அந்த கயிறு அப்படியே தீப்பட்டது மாதிரி அப்படியே எல்லாத்தையும் அப்படியே உடைச்சு போட்டான். இது ஆண்டவர் அவனை காப்பாற்றுவதற்கு எடுக்கிற முயற்சி. மக, அவ சரியில்லை, அந்த வீட்டுக்குள்ள நீ போய் உட்காராத. மகளே, நீ அந்த பையன்கிட்ட பேசாத, உன் எதிர்கால வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடும். இந்த பிரச்சனையில மாட்டினதுக்கு அப்புறம் தான் நீ கோவப்பட ஆரம்பிச்ச. என்னைக்கு இந்த பாவத்தை செய்ய ஆரம்பிச்சியோ அன்னைக்கு தான், அன்னையிலிருந்து தான் உன் அம்மா அப்பாவை வருத்தப்படுத்தின. இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர், நீ ரொம்ப நல்ல பிள்ளை, நீ ரொம்ப நல்ல பையன், ஆனா என்னைக்கு இந்த மாதிரி ஒரு பாவத்துக்கு நீ அடிமையானியோ, என்னைக்கு இந்த மாதிரி ஒரு பையனுக்கு பொண்ணுக்கு நீ அடிமையானியோ, என்னைக்கு இந்த பிரச்சனையை நீ தொடங்க ஆரம்பிச்சியோ அன்னையிலிருந்து உன் கேரக்டர் ஃபுல்லாவே மாறிடுச்சு. சுத்தமா நீ மாறிட்ட. அம்மா அப்பாவை கண்ணீர் வடிக்க வைக்க கூடாதுன்னு சொன்னவன் நீ, அம்மா அப்பாவை கண்ணீர் வைக்கிறது சாபம்னு சொன்னவன் நீ. ஆனா இப்போ அதே அம்மா அப்பாவை நீ கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு நீ கொண்டு வந்துட்ட. நீ கீழ்ப்படிதல சொன்னவன், ஆனா இன்னைக்கு நீ கீழ்ப்படிதல்ல. பாஸ்டரை மதிக்கணும்னு சொன்னவன், ஆனா நீ இன்னைக்கு மதிக்கிறது இல்ல. சந்தேகப்படக்கூடாதுன்னு சொன்னவன், நீ இன்னைக்கு சந்தேகப்படுற. யாரையுமே நான் பார்க்க மாட்டேன், கர்த்தரை மட்டும் பாருன்னு ஒரு நாள் உன் ஃப்ரெண்டுக்கு சொன்னவன், நீ இன்னைக்கு அவன் சரியா இவன் சரியா, இவன் நல்லவனா அவன் நல்லவனா அப்படின்னு சுற்றி இருக்கிற ஆட்களை பார்க்கறதற்கு காரணம் என்னன்னா, அந்த ஒரு தப்புல உள்ள வந்த உடனே, அந்த ஒரு மிஸ்டேக் உள்ள வந்த உடனே. ஆனா ஆண்டவர் உங்களை என்னையும் காப்பாற்றணும்னு நினைச்சு கர்த்தர் சில முயற்சிகளை எடுக்கிறாரு. உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது அவன் நல்லவன் இல்லை, அவன் பொய் சொல்றான்னு உனக்கு கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது. கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது. கேர்ள்ஸ், இது பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உன் லைஃபை தொலைச்சிராத, உன் லைஃபை தொலைச்சிராத. உன் ஃப்ரெண்ட் அனுப்புற வீடியோ நீ பார்த்து கெட்டுறாத. உன் ஃப்ரெண்டு உன்னை நரகத்திற்கு கூட்டிட்டு போறான். ஒரு ஆம்பளை பசங்க கூட செய்ய துணிய முடியாதத, செய்யக்கூடாதத இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் நீ பண்ணிட்டு இருக்கிற. ஆண்டவர் உன்னை
உன்னை நேருக்கு நேர் எச்சரிக்கிறாரு. இப்படியே உன் வாழ்க்கை போயிடுச்சுன்னா நீ எதிர்காலத்தில் நீ நிலைக்க முடியாது. உன் குடும்ப வாழ்க்கையில் நீ நிலைக்க முடியாது. உன் வாழ்க்கை எல்லாருமே மோசம். நீ ஜெபிக்கிறவளா மற்றவங்களுக்கு முன்னாடி தெரிகிற, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்கள் சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை ரொம்ப நம்புகிறாங்க. ஆனால் நீ ரொம்ப பெரிய சிக்கலுக்குள்ளே நீ போயிட்டு இருக்கிற. Be careful. ஆண்டவர் உன்னை காப்பாற்றணும்னு எண்ணம் வச்சதுனால தான் அவன் சொல்றது பொய் 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 பொய்ன்னு உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்காரு. அவன் வார்த்தையை நம்பாத, அவன் வண்டியை நம்பாத, அவனுடைய எஸ்எம்எஸை நம்பாத, அவனுடைய பகட்டை நம்பாதன்னு கர்த்தர் பல டைம் எச்சரிச்சும், இன்னைக்கு இந்த ஊழியக்காரன் மூலமா எச்சரிச்சும் நீ மாறலைன்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்க அப்பா ஜெபம் பண்ண ஜெபம், உங்க அம்மா வடிச்ச கண்ணீர் என் முன்னாடி வர்றதுனால உன்னை காப்பாற்றணும் காப்பாற்றணும் காப்பாற்றணும். அதுக்கு தான் அந்த கரண்ட் ஆஃப் ஆச்சு, அதுக்கு தான் நீ போகிற வண்டியில் பஞ்சர் ஆயிடுச்சு, அதுக்கு தான் உன் மொபைல் ஒன்றும் இல்லாமல் போச்சு. உன்னை காப்பாற்றுறதுக்கு யார் முயற்சி எடுக்கிறாங்களோ இல்லையோ, உன் மேலே பெரிய திட்டத்தை, உன் மேலே ஒரு பெரிய தரிசனத்தை வச்ச அந்த அன்பு அப்பா உன் மேலே ஒரு பெரிய அன்பை வச்சு தான் உன்னை காப்பாற்றணும்னு முயற்சி எடுக்கிறாரு. ஆனால் இத்தனை டைம் முயற்சி எடுத்தும் நீ மறுபடியும் மறுபடியும் போய் கர்த்தர் சொல்ற, நீ விழாத, நீ விழாதப்பா மகளே, நீ விழாத மகளே, மகனே நீ விழாத மகனே, நீ விழாத, நீ விழாத. ஆண்டவருடைய அன்பு உன் பக்கத்தில் இருக்குது. ஆண்டவர் உன்னை ரொம்ப நேசிக்கிற. நீ ரொம்ப நல்ல பிள்ளை, நீ ரொம்ப நல்ல பையன், நீ அப்படி கெட்டவெல்லாம் கிடையாது. நீ யாருக்கும் தீமையே நினைக்காத ஒரு ஆளு. நிறைய பேர் நீயா நீயான்னு கேட்கிற நாள் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி தான் இந்த ஊழியக்காரனை பலிபீடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. அந்த வார்த்தைக்கு நீ செவி கொடுப்பாயானால் உன்னை காப்பாற்றணும்னு இத்தனை முயற்சி எடுக்கிற ஆண்டவர் உன்னை எப்படி கைவிடுவாரு? கைவிட மாட்டாரு. கையை மேல உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு. மண்ணான மனுஷன் ஆண்டவர், எனக்கு இறக்கம் செய்கிறவர் நீங்க தானே. கையை உயர்த்தி நிறைய பேருடைய கண்கள்ல தார தாரையா கண்ணீர் வடிக்கிறத ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கிறார். அவன் யாருன்னு உனக்கு முன்னாடி ஒரு டைம் ரெண்டு டைம் இல்லை, நிறைய டைம் காமிச்சிட்டே இருக்கிறாரு. தங்கச்சி தம்பி, அவ யார் அப்படின்றத உனக்கு காமிச்சுட்டே இருக்கிறாரு. உன் பலம் மொத்தத்தையும் உறிஞ்சு, உன்னுடைய டைம் மொத்தத்தையும் உறிஞ்சு உன்னை சக்கையா பிழிஞ்சு போடுறதுக்கு பிசாச அனுப்புன தூதன் தான் உன் ஃப்ரெண்டு. பிசாச அனுப்புன தூதன் தான் அந்த லேடி. கர்த்தர் சொல்றாரு, உன்னை அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு நான் எத்தனை முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு கூட உன்னை ஒரே ஒருத்தனை காப்பாற்றணுன்றதுக்காக தான் இத்தனை பேரை கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. நீ கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்பாயானால் கர்த்தர் சொல்றார், உன்னை மீண்டும் நான் தூக்கி எடுப்பேன். நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி சத்தமா இயேசுவே. பத்தாது. நான் பிரசங்கம் பண்ணும் போதே நான் அழுறேன். அவருடைய அன்பை நினைச்சு நான் அழுறேன். அவருடைய பாசத்தை நினைச்சு நான் அழுறேன். மேல ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டத்தை நினைச்சு அழுறேன். நீ மண்ணுக்காக ஆசைப்படுறப்பா, நீ மண்ணுக்காக ஆசைப்படுறப்பா. ஆனா உன்னை படைச்ச தெய்வம் உனக்கு மாணிக்கத்தையே கொடுக்கிறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. அவருடைய கையில ஒரு பெரிய மாணிக்கம் இருக்குது. நீ மிஸ் பண்ணிருவ. அதுக்காக தான் இந்த பலிபீடத்துல அழுதுட்டே பிரசங்கம் பண்றேன். நீ நம்புறேன்னா கையை மேல உயர்த்தி வேற ஒண்ணுமே கேட்க வேண்டாம். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுக்கிற அந்த வாய்ப்பை நான் கண்டுபிடிக்க கூடிய கிருபை தாருன்னு மட்டும் கேளு. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. ஓ மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? உம் பிள்ளையாய் நான்
வாழ முடியுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி, தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே முழு பலத்தோடு தேவனே, ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. ஹல்லேலூயா. நம்மை காப்பாற்றணும்னு, நம்மளை எப்படியாவது அதிலிருந்து தூக்கி எடுக்கணும்னு ஆண்டவர் முதல் ஆண்டவர் என்னை தூக்கி எடுக்கிறதுக்கு முதல்ல இடம் கொடுத்துருங்க, இடம் கொடுத்துருங்க. ஸோ எதை குறிச்சும் யோசிக்க வேண்டாம். என்னை தூக்கி எடுக்கவே முடியாதுன்ற அந்த கடைசி நிமிஷத்துக்கு வர வேண்டாம். எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால். நம்பர் 2, இரண்டாவதாக என்ன ஆண்டவர் காப்பாற்றுறதுக்காக ஆண்டவர் எடுக்கிற ரெண்டாவது முயற்சி என்ன அப்படின்னு சொன்னால், எப்படியாவது அந்த இடத்திலிருந்து வெளியே வர்றதற்கு கர்த்தர் என்ன புஷ் பண்ணிட்டே இருக்கிறாரு. நீ வந்துரு, நீ வந்துரு, நீ இருக்காத, நீ இருக்காத. சிம்சோனை பார்த்து ஆண்டவர் அதான் சொல்றாரு, ஏய் நீ இருக்காதரா, நீ இருக்காதரா, நீ இருக்காதரா. அந்த இடத்துல மட்டும் ஒரு டைம் அந்த லேடி சொன்னதை கேட்ட உடனே அந்த சிம்சோன் அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சான்னு வச்சிருக்கீங்களேன், அந்த இடத்துல இருந்து ஓடிட்டான்னு. மகன் நல்லா நினைச்சுக்கோ, யோசேப்பை போல சில இடத்துல இருந்து ஆண்டவர் உன்னை நகர்த்தணும்னு கர்த்தர் விரும்புவாரு. சில இடத்துல இருந்து நீ நகரும் போது உன்னுடைய உயிருக்கு கூட பிரச்சனை வரலாம். ஆனா இப்போ உயிரா பாவமா அப்படின்னு சொல்லி யோசேப்புக்கு முன்னாடி வைக்கும்போது, யோசேப்பு எதை மட்டும் செலக்ட் பண்ணான்னா பரிசுத்தம் மட்டும்தான் செலக்ட் பண்ணா. அவன் பரிசுத்தத்தை செலக்ட் பண்ணதுனால உயிரும் சேர்ந்து கிடைச்சு, உயர்வும் சேர்ந்து கிடைச்சு, அங்கீகாரம் சேர்ந்து கிடைச்சிச்சு. நான் நம்புறேன், உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்திற்கும் முன்னாடி நீ பரிசுத்தத்தை மட்டும் முன்னாடி வச்சிருப்பேன்னா, நீ பரிசுத்தத்திற்காக எதையெல்லாம் இழக்கிறாயோ, பரிசுத்தத்திற்காக நீ என்னத்தை எல்லாம் இழக்கிறாயோ, அத்தனையும் கர்த்தர் 10 மடங்கு 100 மடங்கு உனக்கு திரும்ப கொடுத்து அழகு பார்க்கிறதற்கு என் கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். நம்புறவங்க கைகளை மட்டும் மேல உயர்த்தி பரிசுத்தத்திற்காக நிக்கணும், வைராக்கியம் பாராட்டணும்னு நினைக்கிற ஒரு தேவ பிள்ளைய, அவன் உயிரே போனாலும் பரவாயில்ல, எனக்கு பரிசுத்தம் தான் முக்கியம், எனக்கு சிறைச்சாலையே வந்தாலும் பரவாயில்ல, பரிசுத்தம் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்ச ஒரு யோசேப்பை கர்த்தர் பார்வோனுக்கு தகப்பனா கர்த்தர் மாத்தினாரா இல்லையா? அவனை அழிக்க முடிஞ்சிருச்சா? சகோதரர்லாம் அவனை வித்து போடும்போது அவன் செத்துட்டான் தானே நினைச்சாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை ஆதாயப்படுத்தும்படியாய் நன்மையாவே முடிய பண்ணினார். ஸோ மகா ஆண்டவர் உன்னை காப்பாற்றணும்னு விருப்பப்படுறாரு. ஸோ ரெண்டாவது கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எழும்பு, அந்த இடத்துல அந்த வெப்சைட்டுக்கு நீ போகாத, அந்த வெப்சைட்டுக்கு நீ போகாத, அந்த ஃபோன் கால் நீ போகாத, அந்த பையனோட பேசாத, அந்த பொண்ணோட பேசாத. வாலிப நான் சொல்றேன், நீ எவ்வளவு சாதிக்க வேண்டிய பையன், எவ்வளவு சாதிக்க வேண்டிய 21 வயசுல நான் பாஸ்டர்டா, 21 வயசுல நான் பாஸ்டர், 15 வயசுல இந்த ஊரை விட்டு ஊழியத்துக்காக போனேன். 15 வயசுல, இன்னைக்கு எனக்கு 41 வயசு. இந்த 41 வயசுல 25 இயர்ஸ், 25 வருஷம் ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சேன்ற கெத்துல நான் நிக்கிறேன். உன் டைமை வேஸ்ட் பண்ற இல்ல. அந்த லேடிக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? ஒரு கல்யாணமான ஒரு பொம்பளையினுடைய வீட்டில் போய் அத்தனை மணி நேரம் நீ உட்கார்ற, உனக்கு கூசு இல்லையாப்பா? என்ன தந்துட போறாவா? என்ன கொடுத்துட போறா? அந்த வீட்டில் பொண்ணு இருக்குன்னு போய் உட்காந்துருக்கிறியா?
அந்த வீட்டில் ஆறுதல் இருக்குன்னு போய் உட்காந்துருக்கிறியா? உன் வீட்டில் கூட நைட்டு தூங்காம நைட்டு எந்திரிச்சு போயிட்டு நைட்டு 11 மணிக்கு மேல நீ வீட்டை விட்டு வெளியே வீட்டுக்கு வரையே. இன்னொருத்தருடைய வீட்டில் போய் உட்கார்றோன்னு உனக்கு வெக்கம் இல்லை? நான் உன்னை கண்டிக்கல, நான் உன்னை அன்பா பேசுறேன். ஒரு தெருவில் போய் இத்தனை மணி நீ சாதிக்க வேண்டிய பையன், உனக்கு யார் இருக்கா சொல்லு? உனக்கு யார் இருக்கா? உனக்கு தூக்கி கொடுத்துருவாங்களா? உனக்கு கோடிக்கணக்கான பணத்தை இன்வெஸ்ட் பண்றது உங்க அப்பா என்ன அவ்வளோ பெரிய ஆளா? பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறதுக்கு, உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட்ட உங்க அம்மா உங்க அப்பா. ஒரு தரிசனமே இல்லை, ஒரு லட்சியமே இல்லை. செய்யாதப்பா, செய்யாதப்பா. இன்னைக்கு நான் உனக்கு சொல்றது ஒரு ஜோக்கா கூட இருக்கலாம், இல்லை உனக்கு சொல்றது சில நேரத்தில் வந்து சிரிப்பா கூட இருக்கலாம், உனக்கு சீரியஸா கூட எடுக்க முடியாம இருக்கலாம். ஆனா பட் ஒரு நாள் நீ வருத்தப்படுவடா, ஒரு நாள் வருத்தப்படுவ. ஆண்டவர் இன்னைக்கு உன்னை நேருக்கு நேர் பார்த்து எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறாருன்னா, உன்னை காப்பாற்றணும்னு 2 கையும் உனக்கு நேரா நீட்டுறேன். நீ ஒன்று மட்டும் பண்ணிரு, அந்த இடத்த விட்டு அந்த பாஸ்டர் எப்படி பாஸ்டர் நான் ரொம்ப ஹோப் கொடுத்துட்டேனே, நான் எப்படி? ஆனால் ஒன்றுமே யோசிக்காத, கண்ணை மூடிட்டு எது நடந்தாலும் பரவாயில்ல. யோசேப்பை போல யோசேப்பனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடிக்கும் போது வஸ்திரம் விட்டுட்டு எப்படி ஓடுறது? இவா நம்மளை மாட்டிடுவாளே, என்னென்னமோ கற்பனை ஓடுது. ஆண்டவரே வேற வழியே இல்லை, ஆண்டவரே வேற வழியே இல்லை. இதே வார்த்தையை நீ சொல்லலாம், வேற வழியே இல்லை ஆண்டவர், நான் என்ன பண்ணுவேன்? இப்போ இந்த வஸ்திரத்தை போட்டு நான் ஓட முடியுமா? அவ என்ன பண்ணுவா? என்ன கொன்றுவாள்ல, அந்நிய தேசம் இல்லை. 1000 காரணம் இருக்கலாம், 1000 காரணம் இருக்கலாம். ஆனா நீ சொல்ற எந்த காரணமுமே ஒரு நாள் எடுபடாதுப்பா. நீ யாரையுமே குற்றப்படுத்த முடியாது. இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நீ யாரை வேணாலும் குற்றப்படுத்தலாம். என் அம்மா தான் காரணம், என் அப்பா தான் காரணம், என் பாஸ்டர் தான் காரணம், என்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிற இந்த கிறிஸ்தவன் தான் காரணம், நான் இப்படி போறதுக்கு இவன் தான் காரணம்னு நீ சொல்லலாம். ஆனா ஒரு நாள் நீ வந்து நிற்கும் போது நீ யாரெல்லாம் கை நீட்டி இவன் தான் காரணம்னு சொன்னியோ அவங்களை யாரையுமே காரணம் சொல்ல முடியாது. உன்னுடைய தோல்விக்கு, உன்னுடைய அவமானத்திற்கு, உன்னுடைய பாவத்திற்கு நீ தாண்டா காரணம். ஏலியினுடைய பிள்ளைகள் பேலியாளின் மக்களா இருக்காங்க. தேவாலயத்திற்கு வருகிற பெண்களோட அசுத்தமா விபச்சாரம் பண்றாங்க. அதே வீட்டுல, அதே காம்பவுண்டுக்குள்ள, அதே சர்ச்சில் பாஸ்டருடைய பையனை இப்படி இருக்கிறானேன்னு சொல்லி அவனை காரணம் காமிச்சு நானும் இதை விட பெருசா செய்வேன்னு சொல்லி அவன் பின்மாறி போலப்பா. அவனுக்கு முன்னாடி அத்தனை தவறான உதாரணங்கள் இருக்கும்போது எதையுமே பார்க்காம ஆண்டவரை மட்டும் பார்த்ததுனால தான் முதல் பெயர் சபா வரைக்கும் கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். நீ மற்றவங்களை பார்க்கிற வரைக்கும் இன்னைக்கு ஈஸிடா. இன்னைக்கு நீ குற்றப்படுத்தலாம் சாமி, இன்னைக்கு நீ குற்றப்படுத்தலாம்டா. இன்னைக்கு நீ சொன்னா உங்க அம்மா அமைதியா போலாம், நான் இப்படி இருக்கிறது நீதான் காரணம், நீதான்ப்பா காரணம், உங்க அப்பா அமைதியா போலாம். ஆனா ஒரு நாள் நீ அப்பாவாகும்போது, இல்ல நீ ஒரு சூழ்நிலைக்குள்ள வரும்போது நீ யாரையுமே காரணம் காமிச்சுக்க முடியாது. என்னுடைய முழு பிரச்சனைக்கும் யாருதான் காரணம்? சோ கர்த்தருடைய கை இன்னைக்கு நீட்டப்பட்டபடி இருக்கிறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் நிறைய பேருடைய கண்ணுக்கு முன்னாடி அவருடைய கரத்தை நீட்டுறாரு. என்ன நீட்டுறாரு அப்படின்னா, நீ எந்திரிச்சு அந்த அதை டெலீட் பண்ணு சாமி. நீ இங்கிருந்து இந்த மத்தியானம் சாப்பிட போகும்போதே உன் ஃபோனில் இருக்கிற தேவையில்லாத அந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறா. டெலீட் பண்றியா? பேச மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுமாக. ஆண்டவர் சொல்றாரு, நீ அதுல இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு ஒன்றும் பிளஸ் பண்ண முடியாது சாமி. உன்னுடைய துருத்தி அழுக்கா இருக்கும்போது நான் எப்படிப்பா திராட்சரசத்தை ஊத்துவேன்? ஆனா நீ மட்டும் அதுல இருந்து வெளியே வந்துட்டேன்னா உன்னை மறுபடியும் நான் அலங்கரிப்பேன். நீ நிறைய பிரச்சனையை ஸ்பேஸ் பண்ண வேண்டியது இருக்குமே, எதையும் யோசிக்காத. அவர் உன்னை கொண்டு வருவாரானால் அவர் உனக்கு பாதுகாக்கிறதுக்கும் வல்லவர். அவர் உன்னை கொண்டு வருவாரானால் உன்னை அவமானப்படுத்தாம அதுல இருந்து தூக்கி எடுக்கிறதுக்கும் வல்லவர்.
நான் இந்த இடத்துல இருந்து வெளியே வந்தேன்னா அவமானப்பட்டுருவோம் பாஸ்டர், என் பேரை கெடுத்துருவாங்க பாஸ்டர். ஆனால் ஆண்டவர் மட்டும் சொல்றாரு, அது நான் தானே வர சொல்றேன், நான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்க தெரியாதா? இன்னைக்கு வந்துட்டேன்னா கர்த்தர் சொல்றாரு, நானே உனக்கு பாதுகாப்பு கொடுத்து உன்னை அந்த இடத்துல எந்த சேதமும் இன்றி உன்னை நான் காப்பாற்றுவேன்னு கர்த்தர் யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் இங்க பிராமிஸ் பண்றாரு. இன்றைக்கே ரட்சணிய நாள். இன்னைக்கு உன் பேர் கெட்டு போறதுக்கு முன்னாடி, உன் மானம் போறதுக்கு முன்னாடி, உன் சாட்சி கெட்டு போறதுக்கு முன்னாடி, உன்னை அவமானப்படுத்துறதுக்கு பிசாசு தேடிட்டே இருக்கிறான். உன்னை ஒரு டைம் 50 பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டான்னா நீ அதுக்கு மேல ஆண்டவருக்காக வாழ முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சதுனால அவமானப்படுத்துறதுக்கு நேரா உன்னை கூட்டிட்டு போகும்போது இன்னைக்கு ஆண்டவருடைய ஒரு கரம் குறுக்கிட்டு உன்னை தடுத்து நிற்பாட்டி, பேதையான மனுஷனை பார்த்து கர்த்தர் தடு, அந்த பொண்ணு பின்னாடி போகாதப்பா. கையை உயர்த்தி ஒப்பு கொடுக்கிறவங்க மட்டும் உங்க 2 கரத்தை மேல உயர்த்தி, உங்க வலது கரத்தை மேல உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, என் கையை பிடிச்சுங்க. கர்த்தர் யாரோ ஒருத்தர் இடத்துல நேருக்கு நேர் கர்த்தர் என்கவுண்டர் பண்றதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் ஸ்ட்ரெயிட்டா கர்த்தர் பேசுறதை நான் பார்க்கிறேன். லதரம் கமனோரதலர தேரகதரம். அந்த கை வலிச்சா கூட பரவாயில்ல மகன், கையை மேலே தூக்கி மக கை வலிச்சா கூட பரவாயில்ல, கையை மேலே உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்ல, நான் வர்றேன், நான் வர்றேன், நான் வர்றேன், நான் வர்றேன், நான் வர்றேன், நான் வர்றேன் ஆண்டவரே, வர 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 வர. ரம்தனமோ ரத்த நேர கதலா. அப்படியே எழுமி நிற்கலாமா? எல்லாரும் எழுமி நிற்கலாமா? Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. யாரும் ஜெபம் முடிகிற முன்னாடி அங்கேயா இதை எதுவுமே யோசிக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை காப்பாற்றணுன்ற அந்த ஒரு காரணத்திற்காக தான் நிறைய பேருடைய கேரக்டர் ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி படமிட்டு காமிக்கிறார். படமிட்டு காமிக்கிறார். இல்ல நீ நினைக்கிறது மாதிரி இல்லப்பா மகளே, நீ நினைக்கிறது மாதிரி இல்ல. கவனிங்க, கேர்ள்ஸ் எல்லாம் கவனிங்க. சமீபத்தில் ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு தங்கச்சியை சந்தித்தேன். சர்ச்சுக்கு ரொம்ப அழுதா. அவங்க அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. அவங்க அம்மா அப்பா கிராமத்து ஆட்கள். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்ன அப்படின்னு சொன்னால், அவளுடைய பேகை திறந்து அவள் ஒரு விஷ பாட்டில் எனக்கு எடுத்து காமிச்சா. அந்த பாட்டில் எடுத்து காமிச்சு சொல்கிறா, நான் சூசைட் பண்ணுறதுக்கு நான் தீர்மானிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான். என்ன சொல்கிற அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கு வேண்டாம் லைஃப், நான் சரி கடைசியாக அவங்கள பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, ஒரு சர்ச்சில் ஒர்ஷிப் நடத்துகிற பையன், ஆராதனை நடத்துகிற பையன், காலையில் இவளுடைய காலேஜில் அவளை மீட் பண்ணிவிட்டு அவன் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அவள் வெளியூர்லேருந்து வந்து இங்கே தங்கி இருக்கிறாள். காலையில் அவள் தங்கி இருக்கிற ரூம் பக்கத்தில் போய் அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போய் அவளுடைய காலேஜில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் ஆஃபீஸ் போவான். ஒர்ஷிப் நடத்துகிற பையன். அப்போ ஃபஸ்ட் டைம் அவங்க பேசும்போது அவள் சொல்கிறா, நீங்கள் என்ன நேசிக்கிறீங்களா, எனக்கு என்னமோ உங்கள் மேலே ஒரு அஃபயர் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், இல்லை உன் மேலே எனக்கு என்ன உனக்கு மனைவின்ற அஃபேர் எனக்கு உன் மேலே இல்லை, ஒரு சின்ன எனக்கு தங்கச்சின்ற அஃபேர் மட்டும்தான் எனக்கு இருக்குது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொன்னான். எத்தனையோ டைம் கேட்டாவா, இல்லை நீ என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா, இல்லை எனக்கு அந்த பிளானே இல்லை, ஜஸ்ட் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குது, நீ ஒரு அண்ணன் நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப இந்த பிள்ளை தன்னுடைய லைஃப்பில் இருக்கிறது எல்லாத்தையுமே அவனோட ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவனும் இன்டெப்த்தாக தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிறைய ரகசியத்தை அந்த பிள்ளைகிட்ட ஷேர் பண்ண ஆரம்பித்தான். எப்போவுமே ஒரு ஆப்போசிட் செக்ஸ் நம்ம மேலே இன்டெப்த்தான சில ரகசியங்களை ஷேர் பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக தப்பாக தான் கொண்டு போயிருன்றதை நீ மறந்துடாத. யாருனாலும் சரி, லிமிட்டுக்கு மேலே நம்மகிட்ட எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாது. நீயும் அப்படிதான், எதையுமே ஷேர் பண்ணக்கூடாது, அது நமக்கு தேவையில்லை.
இன்னொருத்தர் வந்து அவங்களுடைய அந்தரங்க விஷயத்தை நம்மோட ஷேர் பண்றதுக்கு அவசியமே இல்லை. அப்படி அந்தரங்க விஷயத்தை நம்மோட ஷேர் பண்றாங்க அப்படின்னா உங்களை தப்பா கைட் பண்றதுக்கு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். கேர்ள்ஸ் பாய்ஸ் யாரா இருந்தாலும் சரி, பி கேர்ஃபுல். மறைஞ்சது தான். உன்னுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா தெரியக்கூடாது. அதை மறைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஆண்டவரே வந்து என் பாவத்தை கடலின் ஆழத்துல போடுறாரு. கடலின் ஆழத்துல ஏன் போடுறாரு? முதுகுக்கு பின்னாடி ஏன் போடுறாரு? திரும்பி நீங்க பார்க்க கூடாதுன்றதுக்காக தான், திரும்ப நீ எடுக்க கூடாதுன்றதுக்காக தான். அப்போ நம்முடைய பாவத்தையோ நம்முடைய பின்னாடி உள்ள வாழ்க்கையோ நம்ம யாருக்குமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லவும் கூடாது. அப்படி சொன்னாங்கன்னா ராங்கா ட்ரீட் பண்றாங்க. இப்படியே இந்த பையன் வந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய விழுகை இதெல்லாத்தையும் சொல்லும் போது இந்த பிள்ளையும் வந்து நிறைய சொல்லி இவங்க 2 பேரையும் கடைசியில் வந்து ரொம்ப தனியா ரூம் எடுத்து தங்குற அளவுக்கு கொண்டு போயிடுச்சு. அவ்வளவுதான். அந்த பையன் சீரழிச்சிட்டான். இப்போ அவ போராடுறா, நீ என்னை கல்யாணம் பண்ணணும்னு போராடுறா. கல்யாணம் பண்ணணும்னு போராடும் போது அவன் சொல்றான், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், உன்னை மனைவியா பார்க்க முடியாதுன்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இப்ப நான் ஏமாத்தல, நீ தான் கற்பனை பண்ணிக்கிட்ட, நீ ஏமாத்தியா எனக்கு தெரியாது. அவ்வளவுதான். நரகமாயிடுச்சு வாழ்க்கை. பாட்டில், விஷ பாட்டிலோட என்ன வந்து சந்திக்கிறான். ஸோ ஓப்பனா சொல்றேன், உன் மேல எனக்கு ரொம்ப பாசம், உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன். அதுவும் சார் இந்த பட்டணத்திலிருந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து ஆண்டவர் என்னை இவ்வளோ நடத்தும் போது உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன். எனக்கு ஒன்றும் வேண்டாம், இந்த மீட்டிங் வேற எதுக்குமே வரலடா, உண்மையில ஒன்றுக்குமே வரல. பேருக்காகவோ புகழ்ச்சிக்காகவோ மார்க் போடுறதுக்காக இதுக்கு எதுக்காகவும் வரல. இந்த பட்டணத்துக்குள்ள என்ட்ராகும் போது கூட எப்படி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன்னா, நீங்க என்ன நம்புவீங்கன்னா இந்த பிள்ளைங்களுடைய கையெல்லாம் பிடிச்சி நீங்க காப்பாத்துறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கேன்னு சொல்றீங்கல்ல, அப்படியே உங்க கையை மட்டும் பிடிச்சிட்டாங்கன்னா நானும் அப்படியே கிளம்பிடுவேன் ஆண்டவரே. இந்த ஒரே ஒரு கான்செப்டுக்காக தான் வந்திருக்கிறேன். நீ இன்னும் உன் மனசை நீ வெடிக்கணும், நீ அழணும், நீ கத்தணும். இன்னைக்கு உனக்கு எவ்வளோ டைம் கிடைக்கும்னு எனக்கு தெரியல. பட் 3 days 4 days அப்படின்னு சொன்னா உன்னை அந்த மாதிரி கத்த வச்சு அழ வச்சு கமிட் பண்ண வச்சு உன்னை மன்னிப்பு கேட்க வச்சு கூட அனுப்பலாம். பட் இருக்கிற டைம் ரொம்ப ஷார்ட் டைம். இனி நீ தான் செய்யணும். பட் இப்படியே நீ இறுக்கமா இருந்தேன்னா எதுவுமே பண்ண முடியாதுடா, அப்படியே போயிடும். பாரு, நீ சாயந்தரம் மதியானம் போய் நீ பிரியாணி சாப்பிட்டுருவ, முடிச்சுட்டு வந்தோன்னா அடுத்த செக்ஷன் இருக்குது, பாஸ்டையா அனாயிண்டிங்லாம் தர, அவ்வளோதான், நீ போயிடுவ, அவ்வளோதான். அப்படி போகாத. நான் ஒரு நாள் உன் கூட 2 மணி நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் போயிடுவேன். ஆனா உன் கூட எப்போ இருக்கிற ஒரு ஆண்டவர். அதனால நீ யாரை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னா, அப்பாவை பிடிச்சிக்கோ. இந்த அக்கினி அவியக்கூடாது, இந்த எழுப்புதல் அவியக்கூடாது, இந்த கமிட்மெண்ட் அழியக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னா நீ போய் போஸ்டர் நின்று கத்தணும், நிறைய கத்தணும். அப்படியே எசப்பா அப்படின்னு கத்தணும். யாரும் இல்லாத இடத்துல உன்னை பைத்தியக்காரன மாதிரி அவங்க பார்க்கணும். கிறிஸ்துவுக்காக நீ என்ன பைத்தியமா இருக்கிறியோ அதுதான் நீ ஞானி என்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமா மாறும். என்ன பைத்தியக்காரன்னு திட்டுனாங்க, என்னென்னமோ சொன்னாங்க, இன்னைக்கு எனக்கு அது நடக்குது. அதனால ஆண்டவர் இன்னைக்கு உன்னை தூக்கி எடுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். உன்னை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். ஸோ ஆண்டவர் உன்னை காப்பாற்றணும். அப்படி அதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா காமிச்சு கொடுக்குறாரு. யாரையுமே கர்த்தர் வாய்ப்பு கொடுக்காம பாவத்துல எல்லாம் மாட்ட வைக்க விட மாட்டாரு. எச்சரிப்பு கொடுக்காம உன்னை கர்த்தர் வந்து ஒரு பாவத்துல தள்ளவே மாட்டாரு. நான் நம்புறேன், எந்த அளவுக்கு பிசாசு உன்னை பாவத்துல தள்ளுறதுக்கு முயற்சி எடுக்கிறானோ அந்த அளவிற்கு அதை விட அதிகமா உன்னை காப்பாத்துறதுக்கு என் அப்பன் உனக்காக வந்து நிற்பாரு. அவன் உன்னை பிடிச்சி தள்ளணும்னு நினைக்கும் போது உங்களுக்காகவும் எனக்காகவும் பிசாசு ஜீவனை கொடுக்கல, ஆனா ஜீவனையே கொடுத்தவர் கர்த்தர். அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுப்பார்னா உங்களை எப்படி காப்பாற்றணும்னு நினைக்க மாட்டார், காப்பாற்றணும்னு நினைப்பார் அவரு. அதனால வாய்ப்பு தராம இல்லமாங்க, வாய்ப்பு தர, நீ புரிஞ்சுக்கல, நீ அறிஞ்சுக்கல, அவ்வளவுதான். கர்த்தர் கொடுக்குற எச்சரிப்பு. கர்த்தர் அந்த பையனுடைய வலையில நீ சிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசுவாரு, அந்த பொண்ணுடைய வலையில சிக்கிறதுக்கு முன்னாடி பேசுவாரு, அவ்வளவுதான். அந்த மொபைல் அதை பண்றதுக்கு முன்னாடி பேசுவாரு, எல்லாத்தையும் சொல்லுவார். தடுத்து நிறுத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி எடுக்கணுமோ அவ்வளவு முயற்சி எடுப்பாரு. ஆனா யார் ஞானவான் தெரியுமா? ஃபர்ஸ்ட் கர்த்தரிடத்துல போய் நிக்கிறவன் ஞானவான், தப்பிச்சிருவான். அடுத்து யார் ஞானவான் அப்படின்னா உடனே அந்த இடத்த விட்டு என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொன்னா எந்திரிச்சிடணும். தூக்கி போடு, வேணாம்
மொபைல் இல்லாம கூட நான் வாழ்வேன்ப்பா, என் இயேசு இல்லாம வாழ மாட்டேன்னு ஒரு முடிவு எடுக்கணா. அதாண்டா 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 கிறிஸ்துவுக்காக இழந்த எவரும் தரித்திரரானது இல்லை. பரிசுத்தத்திற்காக நீ எதை இழக்கிறியோ, பரிசுத்தத்திற்காக நீ எதை இழுக்கிறியோ, அதுதாண்டா எதிர்காலத்தில் உனக்கு ஒரு மிகப்பெரிய ரிவார்டு. நான் நம்புறேன், ஆண்டவரை விட யார் இருக்கா பெரிய ஆளு? யார் பெரிய ஆள் இருக்கா? அத்தனை பேர் யூஸ் பண்ணும்போது நான் யூஸ் பண்ண மாட்டேன்றதாண்டா தைரியம். அத்தனை பேருக்கும் சவால். உலகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு இந்த பரிசுத்தமா வாழ்றது சவால். அதுக்காக தான் அநேக பரிசுத்தமா வாழாம இருக்கிறதுக்கு நிறைய காரியத்தை கொண்டு வர்றாங்க, நிறைய உபதேசத்தை கொண்டு வர்றாங்க. ஆனா அத்தனை பேர் மத்தியிலையும் நான் வாழ முடியும்னு நீ நிரூபிச்சேன்னா உன் பக்கத்துல கர்த்தர் வந்து நிற்பார், உன் பக்கத்துல ஆண்டவர் வந்து நிற்பார், உன்னை தட்டி கொடுப்பார். என் பிள்ளைன்னு சொல்லுவார் உன்னை பார்த்து. நான் சொல்ற உன்னை பார்த்து சொல்லணும் ஏசப்பா, சொல்லணும் சொல்லணும். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக உன்னை காப்பாற்றணும்னு நினைக்கிற ஆண்டவர் அந்த இடத்தை விட்டு வந்துருன்றதுக்காக எச்சரிப்பு கொடுக்கிறார். நம்பர் 3, மூணாவதாக உன்னை காப்பாற்றணுன்ற ஆண்டவர் அந்த நீ இருக்கிற பாவத்தினுடைய விளைவை குறித்து கர்த்தர் காமிச்சு கொடுக்கிறார். ஒரு நாளாவது தப்பு பண்ணிட்டு நீ சந்தோஷமா இருந்திருக்கடா? தப்பு பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளவு தீவிரமா போன நீ தப்பு பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாளாவது நீ சந்தோஷமா இருந்திருக்கிறியா? சந்தோஷமா இருந்திருக்கிறியா? உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பசங்க தப்பு பண்ணிட்டு அடுத்து சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க. ஆனா ஒன்னால மட்டும் அப்படி சந்தோஷமா இருக்க முடியல. ஏன்னு நீ கேட்டியா? தண்ணி அடிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் தண்ணி அடிச்சு முடிச்சுட்டு அடுத்த டைம் தண்ணி அடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா வர்றாங்க. ஆனா ஒரு டைம் தண்ணி அடிச்சுட்டு அடுத்த டைம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம நீ போற. ஏன்னு கேட்டியா? அவன்கிட்ட ஆண்டவர் இல்லை, அவனோட தரிசனம் இல்லை, உங்கள்கிட்ட ஆண்டவர் இருக்கிறார். ஸோ நான் யாரையும் இனி கத்துங்க இனி அப்படி சொல்ல மாட்டேன். நீயாவே ஒரு 10 மினிட்ஸ் 10 நிமிஷத்தில் நான் முடிக்கிறேன். எல்லாருக்காகவும் நான் அழுகையோடு இந்த பலிபீடத்தில் நிற்கிறேன். நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன் உனக்காக. நீ மட்டும் வேற யாரையும் பார்க்காத கண்ணா. கண்ணை மூடி ஒரே ஒரு தீர்மானம் மட்டும், என்னை காப்பாற்றணும்னு ஆண்டவர் வந்திருக்கிறார்ல. எஸ் லார்ட், என் கையை உங்ககிட்ட கொடுக்குறேன், நான் விட்டுறேன், நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுறேன், என்னை தூக்கி எடுக்க முடியும் அப்படின்றத நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சா மன்னிப்பு கேளு. அப்படியே கத்தணும்னு தோணுச்சுன்னா கத்திரு. இயேசுவே அப்படின்னு கூப்பிடணும்னு தோணுச்சுன்னா இயேசுவேன்னு கூப்பிட்டுரு. ஆனா நான் நம்புறேன், உன் மேல இருக்கிற அபிஷேகம் அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்கள பற்றி பிடிக்கணும். இந்த இடத்துல ஒரு பெரிய ஆண்டவருடைய அசைவாடுதலை பார்த்துட்டு தான் இந்த இடத்த விட்டு நான் கடந்து போகணும். ஆனா அமைதியா மட்டும் இருக்காத. வேதம் சொல்லுது, காணாமல் போன அந்த ஆடை கர்த்தர் இந்த இடத்துல தேடி வந்திருக்கிறாரு. எத்தனையோ பேர் இருக்காங்கடா இந்த உலகத்துல, பெரிய டேலண்ட் உள்ளவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்கடா. ஆனா என்னமோ தெரியல, ஆண்டவருக்கு ஒன்ன விடுறதுக்கு இஷ்டமே இல்லை. ஆண்டவருக்கு ஒன்ன விடுறதுக்கு இஷ்டமே இல்லை. உன்னை விட எத்தனையோ படிச்சவங்க ரெடியா இருக்கிறாங்க. அவங்கள ரசிச்சாங்கன்னா அவங்க போய் ஞானமா பேசிடுவாங்களேப்பா. ஆனாலும் ஆண்டவருக்கு என்னமோ உன் மேலதான் ரொம்ப பிரியம். உன்னை விடணும்னு கர்த்தர் நினைக்கவே இல்லை. நீ வேண்டான்னு சொன்னா கூட ஆண்டவர் விடணும்னு நினைக்கவே இல்லை. சத்தமா எஸ் எஸ். இங்க ஏதோ ஒரு தம்பியினுடைய சத்தம் கேக்குது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய சத்தம் உயரணும், நான் சொல்லாமலே உயரணும். எஸ் எஸ், அப்படிதான். இந்த பிரச்சனை அப்படியே பின்னாடி வரைக்கும் ஒவ்வொருத்தரையும் பற்றி பிடிக்கும். ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்கிறவங்க வரைக்கும் பற்றி பிடிக்கும்னு நான் நம்புறேன். கத்துறவன் கத்து, இயேசுவேன்னு கூப்பிடுறவன் இயேசுவேன்னு கூப்பிடு. மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்றவன் மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லு. கேட்கல கர்த்தர் சமூகத்தில் போட்டும், கர்த்தர் சமூகத்தில் போட்டும். யாரும் கண்ணெல்லாம் திறந்துட வேண்டாம். எஸ் எஸ் எஸ். நிறைய வாலிப தம்பிங்களை ஆண்டவர் தொட விரும்புறாரு. எஸ் மகா இல்ல மகா, இன்னும் வேணும் மகா. இனி நீ அமைதியா இருக்காத. உன் முன்னாடி பிசாசு நிறைய சந்தேகத்தை கொண்டு வந்துட்டான். உன் ஃபேமிலியை விட்டு உன்னை பிரிக்கணும்னு நினைக்கிறான்.
ஆண்டவர் உனக்காக வச்சிருக்கிற பெரிய திட்டத்தை அழிக்கணும்னு பிசாசு நினைக்கிறான். இல்ல, தங்கச்சிங்க நிறைய பேர் ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. கர்த்தர் உன்கிட்ட நேருக்கு நேர் பேசுறாரு. நம்பாத, அவங்க கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நீ நம்பாத, வார்த்தையை நம்பாத. ஆண்டவர் உன்கிட்ட பர்சனலா தனியா பேசுறாரு. இல்ல, நீ வெளியே வந்துரு, நீ வெளியே வந்துரு. சத்தமா எஸ் எஸ் அப்படியே கத்தி கத்தி இயேசுவேன்னு சொல்றவங்க வரட்டும் வரட்டும் வரட்டும். வாலிப தம்பிங்க சத்தமா சொல்லுங்க மகன். எஸ் 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 பிரைஸ் ஜீசஸ். வருது ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய மகிமை. கேட்கல பெற்றோர்கள், பேரண்ட்ஸ் எல்லாம் யாருமே உட்காரக்கூடாது. எந்திரிச்சு நில்லுங்க, முடியாதவங்களை தவிர மற்ற எல்லா பேரண்ட்ஸும் எந்திரிச்சு நின்று உங்க கையை பிள்ளைகளுக்கு நேராக நீட்டி இப்போ ஜெபம் பண்ணுங்க. ஆரோனும் ஊரும் எப்படி மோசேயினுடைய கையில இருக்கிற அந்த அந்த கொம்பை தூக்கி பிடிச்சது மாதிரி நீங்க ஜெபம் பண்ணி சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணி. எஸ் எஸ், அம்மாங்க எல்லாம் கெஞ்சுங்க, அப்பாங்க எல்லாம் கெஞ்சுங்க. ஓ ஹalleluya, praise Jesus. அழணும்னு நினைக்கிறவங்க அழுங்க. இப்பொழுது கர்த்தருடைய கரம், ஆண்டவருடைய கரம், கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம் இதோ இதோ பிடிச்சிருங்க ஆண்டவரே, என் கையை பிடிச்சிருங்க ஆண்டவரே. நான் அமிழ்ந்து போறேன், நான் அமிழ்ந்து போறேன். இதோ கடல் மேல் நடந்து வந்த அந்த தெய்வம், கடல் மேல் நடந்து வந்த தெய்வம் அத்தனை பேரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது, அத்தனை பேரும் அவன் மூழ்கிடுவான்னு நினைச்சிட்டு இருக்கும் போது, அவர் மட்டும் கையை நீட்டி உன்னை காப்பாத்துறதுக்கு சித்தமா இருக்கிறன்ற அந்த தேவனுடைய கரம் இந்த இடத்துல இப்பொழுது வந்திருக்கிறத நான் உணர்றேன். அந்த கரத்தினுடைய மகிமை நான் இந்த இடத்துல பார்க்கிறேன். யாரையோ ஒருத்தரை கர்த்தர் கரத்தை நீட்டி தூக்கி எடுக்கிறார். சத்தத்தை உயர்த்தி இயேசுவே இயேசுவே என் கரத்தை பிடியும் என்று சொல்லி, என் கரத்தை பிடியும். இப்போ 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 இங்கே உண்டு, இங்கே உண்டு, இங்கே எழுப்புதல் வீரர்கள் உண்டு, தேசத்தை கலக்கிறவர்கள் இங்கே உண்டு. இப்பொழுது உங்க மகிமை 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 ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க நினைவில்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. சத்தமா கைய வைத்து நீங்க தான், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். இந்த சத்தம் போதாது, சத்தமா அப்படிதான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு திரும்ப திரும்ப நீங்க தான், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு. கையை உயர்த்தி என் தந்தை நீங்க தான், என் தந்தை நீங்க தான், என் அன்னை நீங்க தான், என் தந்தை நீங்க தான், என் அன்னை நீங்க தான், என் உயிரே நீங்க தான், எனக்கெல்லாம் நீங்க தான், என் உயிரே நீங்க தான், எனக்கெல்லாம் நீங்க தான், நீங்க தான் எனக்கு எல்லாம். சத்தமா எஸ் 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 எஸ். இந்த ஜெபத்தை முடிக்க போறோம். எனக்கு எல்லாம். தங்கச்சிகளுடைய சத்தம் உயரட்டும். நீங்க தான் நீங்க தான் எனக்கு. ஒன்றாவது விசை சத்தமா இயேசுவே, இரண்டாவது விசை சத்தமா இயேசுவே, மூன்றாவது விசை சத்தமா இயேசுவே, நான்காவது விசை சத்தமா இயேசுவே,
ஐந்தாவது விசை சத்தமா இயேசுவே. ஆறாவது விசை சத்தமா இயேசுவே. ஏழாவது விசை சத்தமா இயேசுவே. எட்டாவது விசை சத்தமா இயேசுவே. ஒன்பதாவது விசை சத்தமா இயேசுவே. பத்தாவது விசை கரங்களை தட்டி கொண்டு சத்தமா இயேசுவே. இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார். சத்துரு வெட்கப்பட்டு போனான், பிசாசு வெட்கப்பட்டு போனான். கைகளை தட்டி இயேசுவே